கபாலீஸ்வரர் கோவிலில் கல்யாணம் என்று முடிவானது. அப்பா சகல ஏற்பாடுகளையும் செய்து விட்டார். அம்மா, கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்து விருந்து சமைக்கிறது கஷ்டமா உங்களுக்கு? ஹோட்டல்ல ஏற்பாடு செய்யணுமா? எதுக்கு? அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு எனக்கு? கல்யாண விருந்த நானே தயாரிக்கிறேன். சரிம்மா. விடிந்தால் கல்யாணம் என்ற நிலையில் அப்பாவும் சற்றே பரபரப்புடன் இருந்தார். காலை 7:30 9 முகூர்த்தம். மளிகை கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்கள் 7-8 பேர், நல்ல சிவம், மோகனின் நெருங்கிய உள்ளூர் சிநேகிதர்கள் 2 என குறைந்த அளவுக்கு நபர்கள். இரவு 10 மணி வரை அப்பா அலைந்து கொண்டிருந்தார். இரவு சாப்பாடு முடிந்து எல்லோரும் படுத்து விட்டார்கள். அம்மாவும் சாரதாவும் உறங்கவே இல்லை. காலை 4 மணிக்கே எழுந்து குளித்து தயாராகி விட்டார்கள். 5 மணிக்கு வாசலில் கார் வந்து நின்றது. இவர்கள் 4 பேர் தானே? உங்க அம்மாவை வணங்கு மோகன். சரிப்பா. புறப்பட்டார்கள். 6 மணிக்கு ஆலயத்தை அடைந்து விட்டார்கள். 6:30க்கு நல்ல சிவம் வந்தார். ஏற்பாடுகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க, வெள்ளிக்கிழமை என்பதால் அந்த காலை நேரத்திலும் ஆலயத்தில் கூட்டம் இருந்தது. ஏ அம்சா, குரல் கேட்டு அம்மா திரும்ப, அந்த மனிதர் ஒரு நகைக்கடைக்காரர், அம்மாவின் வாடிக்கையாளர்களில் ஒருவர். அம்மாவுக்கு திக்கென்றது. என்ன இந்த கால நேரத்துல கோயிலுக்கு? அம்மா பார்த்தாள், மெல்ல எழுந்தாள். வாங்க, அப்படி போயிடலாம். நான் உன்னை புக் பண்ணவா இங்க வந்தேன்? அம்மாவுக்கு சுருக்கென்றது. எழுந்து நடந்தாள். அவர் பின் தொடர்ந்தார். சாரதா அரைக்கண்ணால் பார்த்து கொண்டே இருந்தாள். ஒரு தூண் மறைவுக்கு வர, இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது. தயவு செஞ்சு உங்க உதவி வேணும். நான் என்ன செய்யணும்? என் பழைய கதை யாருக்கும் இங்க தெரியாது, தெரியவும் கூடாது. என் மக வாழணும். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு போயிருங்க. அவர் நின்ற நிலையில் சாரதா தெரிந்தாள். சாரதா, உன்னை விட அழகா இருக்கா அம்சா. பிளீஸ். நான் என்ன சொல்லிட்டேன்? அழக ரசிக்கிறது தப்பா? தப்புதான். இன்னும் 1/2 மணி நேரத்துல அவ அடுத்தவன் மனைவி. சோ வாட்? நம்ம அம்சாவோட பொண்ணு தானே. அப்பா எங்கன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்கலையா? இல்ல. யார் கண்டா? நான் கூட சாரதாவுக்கு அப்பாவா இருக்கலாம். நீ தான் சொல்லணும் அத. அம்சா முகம் வெளிரி போனாள். நேரமாகுது, நீங்க போயிருங்க. போறேன். உன் விலாசம் கொடு, ஒரு நாள் வரேன். வயசானாலும் வளமாத்தான் இருக்க நீ. இல்ல, நான் பழைய அம்சா இல்ல, இப்ப மாறிட்டவ. சரிதான். அதுக்காக உன் கடந்த காலத்தை ஆசிட் ஊத்தியா கழுவ முடியும்? சரி சரி, நான் போறேன். ஆனா பொய் வெளியானா உன் மக வாழ்க்கை உடையும், மறக்காத. அந்த மனிதன் விலக ஏராளமான வியர்வையுடன் அம்மா வெளிப்பட்டாள். சாரதாவின் கண்களில் கவலை இருந்தது. 1/2 மணி நேரத்தில் மோகனின் தாலி சாரதா கழுத்தில் ஏறியது. நாதஸ்வரம் முழங்க வந்தவர்கள் வாழ்த்தி பரிசு தர, அவர்களுக்கு மட்டும் தனி வாகனமும் ஹோட்டலில் சாப்பாடும் ஏற்பாடு செய்திருந்தார் அப்பா. மகள் கழுத்தில் தாலி ஏறும் வரை முள்மேல் இருந்தாள் அம்மா. இப்போது பெருமூச்சுடன் கண்மூடி பிரகாரத்தில் உட்கார்ந்து விட்டாள். நல்ல சிவம் வந்தார். அம்சா, என்ன இங்க உட்கார்ந்துட்ட? கண்களை திறந்தாள். அந்த பாவியால எல்லாமே நின்னு போயிடுமோன்னு நான் பயந்து செத்தேன் இவ்வளோ நேரம். செட்டியார் தானே, நானும் கவனிச்சேன். நான் குறுக்க வந்தா நிலைமை ரசாபாசம் ஆகும்னு விட்டுட்டேன். வேற யாராவது கவனிச்சாங்களா? வீடு பொது இடம்னா தெரிஞ்சவங்க 4 பேர் வரத்தான் செய்வாங்க. எந்த சிக்கலும் இல்லாம சாரதா கழுத்துல தாலி ஏறியாச்சு, அது போதும். நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன அம்சா? நான் காசிக்கு போயிடலான்னு பாக்குறேன். கங்கை கரையில என் கடைசி காலம் கரையட்டும். இந்த ஜென்மத்துல செஞ்ச ஏராளமான பாவம் அப்படியாவது தொலையட்டும். எதுக்கு அம்சா? காரணம் பாவம் கரைய கூட இல்ல. சாரதா குழந்தை. அவளை ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆனா நான் அப்படி இல்ல. இதே ஊர்ல நட்டநடு டவுன்ல கடப்பரப்பி கற்ப வித்தவ. என்ன தெரியாத நான் இங்க இருக்காது. நான் இல்லைன்னா சாரதாவுக்கு பிரச்சனை இல்ல. சரி, இதுக்கு உன் மக சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்கிறேன். இந்த பாரு அம்சா, சாரதா தனியா குடுத்தனம் பண்ற நிலையில இருந்தா நீ போறதுல நியாயம் இருக்கு. அவ புருஷன் இன்னும் 2 நாள்ல விமானம் ஏறிடுவான். இங்க நீயும் இல்லாம எப்படி அவ தனியா இருப்பா? மோகனோட அப்பா இருக்காரு. என் சாரதாவுக்கும் இனிமே அப்பா அம்மா எல்லாமே அவர்தான். அவரை விட ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியுமா? நல்ல சிவம் பேசவில்லை. ஏன் பேசல? தெரியல. நீ எடுக்கிற முடிவுக்கு நான் குறுக்க நிக்கல. மகளை பிரிஞ்சு உன்னால இருக்க முடியுமான்னு நிச்சயம் பண்ணிட்டு செயல்ல இறங்கு. காரில் ஏறி வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அம்மா சமைக்க தொடங்கி விட்டாள். அப்பா தனது அறையில் 2 புதிய கட்டில்களை போட்டு ஆட்களை வைத்து அலங்காரம் செய்ய தொடங்கி விட்டார். மோகனின் முதலிரவுக்கு. சாரதா, நீ எனக்கு உதவி பண்ணு. நீயும் சமையல் கத்துக்கோ. நீ இருக்கும்போது எனக்கு என்னமா கவலை? நான் எப்பவும் சாஸ்வதமா. உனக்கு சாகர வயசு இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. காசி பிரச்சனையை அம்மா எடுக்கவில்லை. மகளின் முதல் ராத்திரி சந்தோஷமாக வேண்டும் என்ற கவலையில் பேசவில்லை. இரவு சாப்பாடு முடிந்தது. மோகன், இப்படி வா. அப்பா அவனை தனியாக அழைத்தார். என்னப்பா, உன் முதலிரவு அறையோட அலங்காரத்தை பாத்தியா? போங்கப்பா. அட வெக்கமா? வேணாமா? அவன் சிரித்தான். எல்லாம் தெரியுமா? சொல்லி தரணுமா? என்ன பாக்குற? இப்ப அப்பாவா நினைக்காத, தோழனா நினைச்சுக்கோ.
சிலவற்றை காதோடு சொன்னார். மோகன் கூச்சத்துடன் நெளிந்தான். புரியுதா? இன்னைக்கு நீ காட்டுற வேகம் 10 மாசத்துல ஒரு பேரப்பிள்ளை எனக்கு தரணும். வேண்டாம்பா. என்னது வேணாமா? பின்ன எதுக்குடா கல்யாணம்? அது கஷ்டம்பா. அந்த ருசி தெரியாம இத்தனை காலம் வாழ்ந்துட்டேன். இந்த 2 நாள்ல அதை உணர்ந்துட்டு அப்புறம் நான் தவிக்க கூடாது பாருங்க. 1 வருஷம் வரைக்கும் பொறுமை இருக்கு எனக்கு. அதான்ப்பா வாழ்க்கை. அப்பா, ஒரு குழந்தைன்னு பிறந்துட்டா நானும் பக்கத்துல இல்லாம கஷ்டம் இல்லையா? யாருக்கு? சாரதாவை நாங்க கஷ்டப்பட விட மாட்டோம்ப்பா. ஐயோ, அதுக்காக நான் சொல்லலப்பா. எனக்கு தெரியாது. இந்த 3 நாள்ல அந்த பொண்ணை நீ கர்ப்பமாக்கணும். இது என் உத்தரவு. மோகன் சிரித்தான். உங்க அம்மா வந்து பிறக்கணும். அவ போன பின்னால இந்த வீட்டுல இத்தனை நாள் அழகே இல்ல. இன்னைக்கு சாரதா வந்து விளக்கேத்தின பின்னாலதான் களை வந்திருக்கு வீட்டுக்கே. என்னப்பா சொல்ற? சரிப்பா, உங்க ஆசைக்கு நான் பொறுப்பு. இரவு சாப்பாடு முடிந்தது. சாரதா அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். வெள்ளிச்செம்பில் பால். அம்மா அருகில் வந்தாள். கண்ணே, உனக்கு வாழ்க்கை தொடங்குது. எதையும் நான் உனக்கு சொல்லித்தர வேண்டாம். கேவலமா இத்தனை நாள் இருந்த ஒரு சங்கதி உன் மூலம் பவித்திரமாகுது. என்னோட எல்லா ஆபாசங்களும் ஒழியட்டும். நீ நல்லா இரு. நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயம் நான் பேசணும். என்னம்மா? அது நாளைக்கு தான். வா வா. மகளை கீழே அழைத்து வந்தாள். தனி அறை அபாரமாக அலங்கரிக்கப்பட்டிருப்பது இங்கிருந்தே தெரிந்தது. உன் மாமாவை நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள போ. சரிம்மா. வந்தாள். அப்பாவின் காலில் விழுந்தாள். நல்லா இருமா. 10 மாசத்துக்கு மேல ஒரு நாள் கூட அவகாசம் தரமாட்டேன். புரியுதா நான் சொல்றது? அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். போமா, அவன் காத்துக்கிட்டு இருக்கான். உள்ளே அவள் போக கதவு தாளிடப்பட்டது. அம்மா படியேறி மேலே வந்தாள். தன் துணிமணிகளை எடுத்து ஒரு பெட்டியில் அடுக்கினாள். சாரதா தடுத்தாலும் நான் போயே ஆகணும். என் மகளோட வாழ்வுக்கு நானே எதிரியா இருக்கக்கூடாது. இந்த ஊர்ல நான் இருந்தா ஏதாவது விபரீதம் நடந்துரும். நாளை இதை பேசிக்கலாம். படுத்து விட்டாள். அதே நேரம் சாரதா மோகனை நெருங்கி பால் செம்பை வைத்துவிட்டு நமஸ்கரித்தாள். வா சாரதா, உட்கார். நிறைய பேசணும். முதல்ல பேசுங்க. 4 நாள்ல நான் லண்டன் போயிட்டா அப்புறம் திரும்ப 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் ஒரு நாளா ஓடி போயிடாதா? போகும். அப்பா சொல்றாரு 10 மாசத்துல பேரப்பிள்ளை வேணும்னு. உனக்கும் சொல்லியாச்சா? சொல்லாம பெத்து தர வேண்டியவன் நான் தானே. பெத்துக்கலாமா? காதோர மடலை கடித்தான். மெதுவா. இப்பவே இவ்வளவு அவசரமா? உங்க அப்பா உங்களை குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு குழந்தைய காட்டிட்டா சரியாயிடும். சி, மோசம். சரி, நான் சீரியஸாவே கேக்குறேன் சாரதா. நீ தாய்மை அடைஞ்சு நானும் இல்லாம பிரசவம் அது இதுன்னு கஷ்டம் இல்லையா? கஷ்டம்தான். தேவல. உங்க அப்பா எங்க அம்மான்னு 2 பெரியவங்க இருக்காங்களே. பெத்துக்க ரெடியா நீ? நான் ரெடி. நீங்க இல்லாத குறைய அந்த குழந்தை முகத்தை பார்த்து போக்கிக்கலாமே. வெரி குட். இருவரும் சற்று நேரம் பேசிவிட்டு அவளை நெருங்கி படிப்படியாக முன்னேறி அவன் நெருங்கி கொண்டிருக்க அவனை முழுமையாக பார்த்தாள் சாரதா. 7 வயதில் நல்ல சிவம் அம்மா இருவரையும் அதே நிலையில் பார்த்த காட்சி கண்ணுக்குள் வந்தது. அதன் பிறகு பல அருவருப்பான காட்சிகள். ஆனால் அந்த 7 வயது சம்பவம் ஒரு மாதிரி அதிர்ச்சியை உண்டாக்கி இருந்தது. சடாரென அவனிடம் இருந்து விடுபட்டாள். சாரதா, ஏன்? உனக்கு என்னாச்சு? அவள் அவனை தள்ளிவிட்டாள். சாரதா, ஏம்மா? வேணாம், இது வேணாம். எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? சாரதா கட்டிலை விட்டு எழுந்து அவசரமாக தன் மேல் ஆடைகளை சுற்றி கொண்டு பீதியுடன் ஒரு மூலையில் போய் நின்றாள். அவன் நெருங்கினான். வேணாம், பக்கத்துல வராதீங்க. எனக்கு பயமா இருக்கு. சாரதா, நான் உன் புருஷன். எல்லாருக்கும் வாழ்க்கையில உள்ளதுதான். ஏன் பயம்? இல்ல, என்னை விட்டுருங்க. மோகன் சோர்ந்து போனான். நான் கடுமையா கூட நடந்துக்கலையே. கடைசி கட்டத்தை எட்டுறதுக்கு முன்னாடி விலகிட்டாளே ஏன்? சலிப்பு வந்தது. ஏமாற்றமாக இருந்தது. இலை போட்டு பரிமாறிய பின்பு நல்ல பசி நேரத்தில் எழுப்பி விட்டதைப் போல இருந்தது. கோபம் வந்தது. திரும்பி பார்த்தான். நனைந்த கோழி குஞ்சு போல நடுங்கிக் கொண்டிருந்தாள் சாரதா. அருகில் வந்தான். இந்த பாரு, நீ விரும்பாம எதுவும் நடக்காது. உனக்கு வேண்டான்னா வேண்டாம். புரியுதா? போய் படு. சாரதா கட்டிலில் வந்து படுத்தாள். வியர்வை ஆறாக பெருகி கொண்டிருந்தது. அவன் விளக்கை அணைத்தான். தலைகாணியோடு கீழே படுத்தான். குழந்தையாக வீட்டில் வளர்ந்ததால் செக்ஸுக்கு பயப்படுகிறாளோ? இது எப்போது விலகும்? யாரிடம் கேட்பது? வெகு நேரம் சிந்தித்தபடி கிடந்தவன் மெல்ல மெல்ல உறங்கி போனான். விடிந்ததும் அப்பாதான் எழுப்பினார். கண்களை திறந்தான். ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிருந்தியா? என் பிள்ளையாச்சே நீ. அப்பா, நான் குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசணும். வா. ஏன்? அவர் காத்திருந்தார். வந்தான் மோகன். தயக்கத்துடன் அவரை பார்த்தான். என்ன மோகன், சொல்லு. எதையும் விடாமல் எல்லாம் சொன்னான். அப்பா சிலிர்த்தார். ஏன்பா? நீ பச்சை குழந்தைன்னு நினைச்சேன். நீ தேவல. அவ உன்னை விட குழந்தையா இருக்கா. ரொம்ப மிரண்டு போயிருக்காப்பா. அடக்க ஒடுக்கமான குடும்பம். அவங்க அம்மா மகளுக்கு எடுத்து சொன்னா புரியும். இவ சொன்னாலான்னு தெரியல. ஒரு விதவ தாய்கிட்ட விடோயர். நான் பேசவா முடியும் இதை பத்தி? பேசுங்கப்பா, தப்பு இல்ல. அதே நேரம் மாடியில் சாரதா குளித்து விட்டு வந்தாள். சாரதா, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? சாரதா ஒன்றும் சொல்லாமல் உள்ளே போய்விட்டாள். வெட்கப்படுறா. கடவுளே,
என் மகளோட வாழ்க்கை நல்லபடியா தொடங்கியாச்சு, அது போதும் எனக்கு. அம்மா, பெட்டியில உன் துணிகளை ஏன் எடுத்து வச்சிருக்க? நானே அதை சொல்லதான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல போற? கொஞ்ச நாள் காசியில இருந்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நீ மட்டுமா? தனியாவா? பின்ன துணைக்கு யாராவது வருவாங்களா? எதுக்கு இப்போ காசி? பண்ணுன பாவத்தை தொலைக்க? உனக்கு நல்வாழ்வு தந்த அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்ல? ஐயோ, உன்னை விட்டு எப்படிமா நான் இருப்பேன்? இருக்கணும், உனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயாச்சு. இனிமே நான் உனக்கு சாஸ்வதம் இல்ல, புரியுதா? வேணாம்மா, நீ போகாத. நான் வருவேன் சாரதா. என் மனசுக்கு அமைதி வேணும், அது அங்கதான் கிடைக்கும். யாருக்கு அமைதி வேணும்? கேட்டபடி அப்பா வர மோகன் பின்னால் வந்தான். அம்மா சடாரென எழுந்து நின்றாள். சாரதா மாமனாரிடம் வந்தாள். மாமா, அம்மா காசிக்கு போறாங்களாம். எதுக்கு? இனிமே எனக்கு எதுக்கு குடும்ப பந்தம்லாம்? குழந்தைய நல்ல இடத்துல ஒப்படைச்சாச்சு. கங்கை கரையில செஞ்ச பாவத்தை தொலைக்கலாமே. அம்மா, உங்க கடமையை நீங்க சரியா செய்யல. என்ன சொல்றீங்க? அம்மா திடுக்கிட்டாள். நீ உள்ள போமா. சாரதா உள்ளே போக நேத்து ராத்திரி நடக்கலையாம். ஏன்? பயப்படுறாளாம் சாரதா. மோகன் கவலைப்படுறான். அந்த பச்சை குழந்தைக்கு எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு காசிக்கு நீங்க புறப்பட்டா விட்டுருவோமா? இருவரும் கீழே இறங்கி போனார்கள். அம்மா உள்ளே வந்தாள். சாரதா, என்ன இது? மோகன் முரட்டுத்தனமா? இல்லம்மா, ஆனா எனக்கு சொல்லுடி. 7 வயசுல பார்க்க கூடாததை பார்த்துட்டதால ஆசை பொங்கலம்மா. அருவருப்பா இருக்கு. சாரதா, என்னால தாம்பத்தியத்துல ஈடுபட முடியாதும்மா. அதை நான் வெறுக்கிறேன். ஆண் பெண் சேர்க்கை ஆபாசம்னு என் மனசுல படிஞ்சு போச்சுமா. என்னை விட்டுருமா ப்ளீஸ். அம்மா மிரண்டாள். ஐயோ, மகளுக்கு கல்யாணம் நடந்து விட்டதே என்று நான் சந்தோஷப்பட்டது தப்பா? என் கடந்த காலம் இப்படி ஒரு கசப்பை இவளிடம் விதைத்து விட்டதா? தாம்பத்திய உறவை ஆபாசம் என்று வர்ணிக்கும் இவள் எப்படி ஒரு நல்ல மனைவியாக வாழ முடியும்? தலை சுழன்றது. இந்த பாரு சாரதா, நீ பச்சை குழந்தைல்ல, உனக்கு நல்ல அற்புதமான புருஷன் வாச்சிருக்கான். அவனுக்கு ஏமாற்றம் தரக்கூடாது சாரதா. சாரதா பேசவில்லை. அவன் இன்னும் 2-3 நாள்ல விமானம் ஏறிட்டா 1 வருஷத்துக்கு அவனை நீ பார்க்க முடியாது இல்லையா? சாரதா தலையாட்டினாள். ராத்திரி அவனுக்கு தந்த ஏமாத்தத்தை 2வது ராத்திரியும் கொடுக்காத சாரதா. 1000 எதிர்பார்ப்புகளோட அவன் வருவான். நீ ஏமாத்திட்டா வெறுத்து போயிடுவான். அந்த வெறுப்பு உனக்கு விபரீதமா நாளைக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. அம்மா, மனைவிகள் மோசமா நடந்துக்கிற காரணமாத்தான் வப்பாட்டுகளும் விபச்சாரிகளும் நாட்டுல அதிகமாக காரணமா இருக்கு. சுகத்தை தேடி ஒரு ஆண் வெளியே நடந்துடக்கூடாது சாரதா. அம்மா, நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா என் மனசுல படிஞ்ச அருவருப்பும் அது சம்பந்தமான ஒரு கசப்பும் அந்த நொடிகள்ல அதிகமாகுது. நான் என்ன செய்யட்டும்? அம்மா, ஒரு பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கையை நீயும் நானும் இத்தனை காலம் வாழ்ந்தோம் இல்லையா? அது மிரட்டுது. எப்போ? இந்த மாதிரி நேரத்துல தாம்பத்தியம் புனிதம்னு எண்ணமே வரல. புருஷனா இருந்தாலும் அவன் அந்த கோலத்துல பார்க்கும்போது ஒரு பொறுக்கி மாதிரி தோணுதுமா. மரியாதையே சரியுது. நாலாந்திர ஆண் பிள்ளையா உடம்பு சுகத்தை குறி வச்சு வந்தவன் மாதிரி கேவலமா படுது. அம்மா காதுகளை இறுக மூடிக்கொண்டாள். அம்மா, என்னை நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. என் நிலைமையில வளர்ந்த எந்த பொண்ணுக்கும் இந்த பாதிப்பு இருக்குமா? கடவுளே, என் நெறிகட்ட வாழ்க்கை என் மகள் மனசை இந்த அளவுக்கா பாதிக்கணும்? இவ இந்த வாழ்க்கையை இழந்துட்டா அதுக்கு நான் இல்ல காரணம் ஆயிடுவேன். என் மகள் அழிவுக்கு நானா விதை போடணும்? சாரதா, அப்படி நினைச்சுக்காதடா. இல்லம்மா, படிப்படியா என்ன நான் மாத்திக்க முயற்சி பண்றேன். அது வரைக்கும் புருஷனுக்கு பொறுமை இருக்குமா? இருந்துதாம்மா ஆகணும். மீறி என்ன அனுபவிக்க அவர் முயற்சி பண்ணா நான் பைத்தியம் ஆயிருவேன். சாரதா எழுந்து போய்விட்டாள். அம்மா நிலை குலைந்தாள். ஏன் சாரதாவுக்கு இந்த வெறுப்பும் பயமும் என்ன கேட்டா காரணத்தை வெளியில சொல்லவா முடியும்? ஒரு வேசியோட மகள் சாரதா. அதனால ஏற்பட்ட இளவயது அதிர்ச்சி தான் அவளிடம் கசப்பை விதைத்து விட்டது என்று சொல்லவா முடியும்? அவள் வாழ்க்கை பாழாக இதைவிட ஒரு காரணம் வேண்டுமா? மோகனை அழைத்து நான் பேசலாமா? எப்படி? எனக்கு மாப்பிள்ளை மோகன். ஒரு மாமியார் மாப்பிள்ளையிடம் தாம்பத்திய உறவு பற்றி பேச முடியுமா? மாப்பிள்ளையும் பிள்ளைதானே. ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து பேசக்கூடாதா? என்ன பேசுவது? நீ சகித்துக்கொள் என்றா சொல்ல முடியும்? சொல்லித்தான் ஆக வேண்டும். முள்ளில் விழுந்த சேலையாகிவிட்டது சாரதாவின் வாழ்க்கை. அதை கிழியாமல் எடுக்க வேண்டும். ஒரு வேசி மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதே கஷ்டம். அட, அமைந்து விட்ட பிறகு யாரும் எதிர்பாராத அளவுக்கு இப்படியா பிரச்சனை வரும்? இனிப்பு கடை முதலாளிக்கு நீரிழிவு நோய் வந்ததைப் போல ஜீவாதாரமே ஆட்டம் காணும் நிலை. பிற்பகல் சாரதா உறங்கிக் கொண்டிருந்தாள் மாடியில். அம்மா கீழே வந்தாள். அப்பா வெளியே போயிருந்தார். மோகன் மட்டும் வெளியே இருந்தான். மாப்பிள திரும்பினான். அட அத்தையா, வாங்க. நான் இப்போ உங்க மாமியாரா வரல, என்ன உங்க அம்மாவா நீங்க நினைச்சுக்கணும். எப்பவுமே அப்படித்தான் நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் பேசக்கூடாதுதான், பேச வச்சுட்டா என் பொண்ணு. அவ இன்னும் குழந்தையாவே இருக்கிறா. நியாயம்னு நான் சொல்லல. உங்களை அவன் ஏமாத்திட்டா. எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அவன் பேசவில்லை.
நான் வெளிப்படையா அவகிட்ட பேசியாச்சு. எப்படி அவ மனசுல ஒரு பயம் வந்திருக்குன்னு எனக்கே தெரியல. ஆனா அது நிலையில்ல, நிச்சயம் சரியாகும். மாப்பிள்ள இன்னும் 3 நாள்ல புறப்பட்டுருவீங்க. இந்த 3 நாள் கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்கங்க. 1 வருஷம் கழிச்சு நீங்க திரும்பும் போது அவ தயாரா இருப்பா, அதுக்கு நான் உத்தரவாதம். அவன் மெல்ல சிரித்தான். நீங்க கிடைக்க அவ கொடுத்து வச்சிருக்கா. வாழ தெரியல சாரதாவுக்கு. வருத்தப்படாதீங்க தம்பி. உங்க மனசுல சலிப்பு வந்து பாதை திரும்பிட என் மக காரணமாக கூடாது. ஐயோ, நான் அப்படிப்பட்டவன் இல்ல. எங்க அப்பா என்ன அப்படி வளர்க்கல. நீங்க கவலைப்பட வேண்டாம். தாம்பத்தியம்னாலே இது இல்ல. என்ன நீங்க உறுதியா நம்பலாம். தைரியமா போங்க. நான் சாரதா மேல உயிரே வச்சிருக்கேன். அவளை தவிர யாருக்கும் நான் சொந்தமாக முடியாது. அம்மா வழியும் கண்ணீரை துளைத்து கொண்டாள். அவ ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கா. அவ மட்டும் இல்ல, நானும் தான். வரேன் தம்பி. மாடிக்கு வந்தாள். சாரதா இன்னும் உறக்கத்தில் இருந்தாள். மாலை மயங்கி இரவு நெருங்க சாப்பாடு முடிந்தது. அம்மா அருகில் வந்தாள். இந்த பாரு சாரதா, அந்த தம்பி கிட்ட நான் பேசிட்டேன். உனக்கு பிடிக்காத எதுவும் நடக்காது. நீ கொடுத்து வச்சவ. ஆனா மனசுக்காகவாது இதமா இரு. நிச்சயமா அம்மா. சாரதா அறைக்குள் நுழைந்தாள். கட்டிலில் அமர்ந்து புத்தகம் படித்துக் கொண்டிருந்தான் மோகன். அருகில் வந்து அமர்ந்தாள். பாலை நீட்டினாள். பயப்படாத. உன் மனசுக்கு பிடிக்காத எதுவும் இங்க நடக்காது. நான் வெறி பிடிச்சவன் இல்ல. தெரியும். இன்னும் 3 நாள்ல நான் கிளம்பிடுவேன். சாரதா வேதனையுடன் அவனை பார்த்தாள். நாளைக்கு ஒரு டாக்டர் போய் பார்க்கலாமா? எதுக்கு? உனக்கு அதை பத்தி ஒரு அவர்ஷன் உண்டாக காரணம் என்னன்னு தெரிய வேண்டாமா? சாரதாவுக்கு திக்கென்றது. இதுக்கெல்லாம் காரணம் இருக்க முடியுமா? நிச்சயமா. அந்தந்த வயசுல அந்தந்த உணர்ச்சிகள் உண்டானாதான் அவன் சராசரி மனுஷன். உன் வயசுக்கு உனக்கு பயமும் வெறுப்பும் உண்டானா நீ சராசரி இல்ல. அப்படி இல்ல மோகன். அப்படித்தான். நான் முரடனா வெறி பிடிச்சவனா உன்னை நெருங்குனா நீ பயப்படலாம். அது இல்ல. மென்மையான ஸ்பரிசத்துல ஈடுபாடு கூடத்தான் செய்யும். உன் சின்ன வயசுல விரும்பத்தகாத சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா? சாரதா திடுக்கிட்டாள். சரியான இடத்துக்கு வந்து விட்டானா? இது யூகம்தான். ஆனா இவன் புத்திசாலி. ஒரு புள்ளி கிடைச்சா சுலபமா கோலம் போட்டுருவான். இவன்கிட்ட எச்சரிக்கை அவசியம். விரும்பத்தகாததுன்னா? சாரி. யாராவது தாம்பத்திய உறவு நடத்துறத நீ பாத்திருக்கிறியா? இல்ல மோகன். அப்பாவும் இல்ல. எனக்கு அந்த சந்தர்ப்பம் எப்படி வரும்? வீட்டுல வர வேண்டாம், வெளியில. அம்மாவை விட்டு நகராத பொண்ணுனா எப்படி சாத்தியம்? சாரி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ ஸ்கூல்ல படிக்கும்போது உன்கிட்ட யாராவது முரட்டுத்தனமா? சேச்சே, இத்தனை நெருக்கமா நான் சந்திக்கிற முதல் ஆண் நீங்க தான் மோகன். ஏதாவது போர்னோகிராஃபி படங்கள் அல்லது நீல சினிமா பார்த்து அருவருப்பு அடைஞ்சிட்டியோ? நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல. அம்மா விட்டுருவாங்களா? பின்ன எப்படி சாரதா? தெரியல. எனக்கு இதுக்கு பதிலே தெரியல. நான் ஏன் இத்தனை தவிக்கிறேன்னா, நான் 3 நாள்ல போயிட்டா அப்புறம் எப்படி இந்த கசப்புல இருந்து நீ மீள முடியும்? முயற்சிக்கிறேன். தியரட்டிக்கலா டாக்டரோ உங்க அம்மாவோ உனக்கு உதவலாம். பிராக்டிக்கலா உன் பயத்தை ஏன் ஒருத்தனால தானே போக்க முடியும் சாரதா? சாரதா பேசவில்லை. மெல்ல அவள் கைகளை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டான். பேசிக்கொண்டே இதமாக அவளை உசுப்பி விட தொடங்கினான். படிப்படியாக அவன் முன்னேற சாரதா முதலில் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. இந்த பாரு சாரதா, இது புனிதம், மென்மையான சங்கதி. நீ பயமே பட வேண்டாம். நான் உன் புருஷன். வாழ்நாள் முழுக்க உனக்காக வாழ போறவன். சாரதா பேசவில்லை. மாணவர்களுக்கு அந்த கல்வி வேணும்னு சொல்றாங்க. ஏன்? அதை சரியா புரிஞ்சுக்கிட்டா யாரும் வழி மாறி போக மாட்டாங்க இல்லையா? நீ ஒரு முறை உழந்துட்டா உன் பயமெல்லாம் காத்தா பறந்துடும் சாரதா. அவளை ஒன்றும் செய்யாமல் தன் உடைகளுக்கு அவன் விடுதலை கொடுக்க தொடங்கினான். அவனை அந்த கோலத்தில் சாரதா பார்க்க நேர அதுவரை இருந்த மென்மை அவளிடம் விடுபட தொடங்கியது. ஒரு மாதிரி இறுக்கம் பரவியது. நல்ல சிவம் அம்மாவின் சேர்க்கை கண்ணுக்குள் வந்தது. அதற்குள் மோகன் செயல்பாட்டில் இறங்க சடாரென விலகினாள் சாரதா. பிளீஸ் மோகன், வேண்டாம். இல்ல சாரதா, குறிப்பிட்ட ஒரு கட்டத்தை நீ அடைஞ்சிட்டா உனக்கு புரியும். வேண்டாம், எனக்கு அது வேண்டாம், பிளீஸ். அவனை கையெடுத்து கும்பிட்டாள். நான் முரட்டுத்தனமா நடக்கலையே. இல்ல மோகன், எனக்கு ஆண் ஒருத்தரை முழுமையா பார்க்க அருவருப்பா இருக்கு. பயம் வருது. என்னை விட்டுருங்க. எழுந்து ஜன்னலோரம் போய் நின்று கொண்டாள். முகத்தை மூடிக்கொண்டு விசும்பி விசும்பி அழத் தொடங்கினாள். மோகன் சோர்ந்து போனான். சாரி, நான் வரல. நீ வந்து படுத்துக்கோ. குட் நைட். கதவு திறக்கும் சத்தம் கேட்க திரும்பினாள் சாரதா. அவன் அந்த அறையை விட்டு வெளியேறுவது தெரிந்தது. சாரதாவுக்கு வேதனையாக இருந்தது. ச்சே, நல்ல ஒரு கணவனை நான் புண்படுத்துகிறேன். சாரதா, நீ பண்றது நியாயமே இல்ல. உடல் வெறி பிடிச்சு உன்னை அணுகுறோம் அயோக்கியன் இல்ல மோகன். உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன். அவன் தொடர்ந்து ஏமாற்றத்துக்கு ஆளாகும் 2வது நாள். இது தப்பு இல்லையா? அயல்நாடு போக போறான். இந்த தாகம் அதிகமாகி வேறொரு பொண்ணை மோகன் நாடிவிட்டால்? ஒரு விபச்சாரியின் வயிற்றில் பிறந்த உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா என்றே சந்தேகப்பட்டவள் நீ அமைந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்ளப் போகிறாய். இது நியாயமா? கேள்வி மேல் கேள்வி வந்தது. ஆனால் தன்னை அவன் நெருங்கும் போது பிடிக்கவில்லை.
முழுமையாக அவனை பார்க்கும்போது அந்த அருவருப்பு வந்து விடுகிறது. அதையும் மீறி அவனை நான் அனுமதித்தால் நிச்சயமாக நான் பைத்தியமாகி விடுவேன். இதற்கு என்ன தீர்வு? சாரதா குழம்பி போய் கட்டிலில் விழுந்தாள். அதே நேரம் அப்பாவின் அறைக்குள் நுழைந்து விளக்கை போட்டான் மோகன். அப்பா சடாரென விழித்துக் கொண்டார். மோகன், என்ன ராஜா? அவர் அருகில் வந்து உட்கார்ந்தான் மோகன். அவனை ஏற இறங்க பார்த்தார் அப்பா. இன்னைக்கும் ஏமாத்தமா? ஆமாம்பா. நான் சொன்ன மாதிரி எல்லாம் எடுத்து பேசி பக்குவமா அவளை நெருங்குனியா? நீங்க சொன்னதை விட மென்மையா அணுகுனேன்ப்பா. அப்படியும் பயப்படுறாளா? அத பயம்னு முழுமையா சொல்ல முடியலப்பா. ஆண் பிள்ளைய முழுசா பார்த்தாலே அவளுக்கு அருவருப்பா வருது. அந்த அருவருப்பு பயமா பீதியா மாறுது. அவ முகத்துல உடம்புல அந்த கலவரம் தெரியுது. மீறி நான் முரட்டுத்தனமா நெருங்கி அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா என்னப்பா செய்ய முடியும்? காரணம் கேட்டியா? கேட்டேன். எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றா. இல்ல மோகன், ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். இல்லைன்னா இந்த வயசுல கிளர்ச்சி தான் வரும், அருவருப்பு நிச்சயமா வராது. இப்ப என்னப்பா செய்யறது? தெரியலையே. உனக்கு நாளை மறுநாள் அயல்நாடு போய்த்தான் ஆகணும் இல்லையா? நிச்சயமா, அதுல எந்த மாற்றமும் இல்லையேப்பா. சரி, நாளைக்கு ஒரு டாக்டர் கிட்ட சாரதாவை கூட்டு போவோம். மனோதத்துவ டாக்டரா இருக்கணும், கைனகாலஜிஸ்டாவும் இருக்கணும். பாபுன்னு ஒரு டாக்டர் அப்படி உண்டு. சரிப்பா, அவர் சொல்லட்டும். சாரதாவோட அம்மாவுக்கு காரணம் தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நல்ல சிவத்தை கேட்கலாம். மோகன் எதுவும் பேசவில்லை. சாரி மோகன், இந்த கல்யாணம் உனக்கு எந்தவித சந்தோஷத்தையும் தரல. பரவாயில்லப்பா, சரியாகும் ராஜா, நீ பொறுமையாரு. நீங்க வளர்த்த பிள்ளைப்பானா? அம்மாவை இழந்தும் இத்தனை வயசு நான் வளர காணணும்னு நீங்க உங்க உணர்ச்சிகளை சாகடிச்சுட்டு நீங்க வாழலையா? உங்க பிள்ளை நான் எப்படிப்பா இருப்பேன்? குட் நைட். அப்பா கவலையுடன் மகனை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுமா. சாரதாவை இன்னைக்கு சாயங்காலம் கூட்டிட்டு போறோம். நீங்களும் எங்க கூட வரீங்க. என் மகளுக்கு பைத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவர் சிரித்தார். அம்மா, மனோதத்துவ டாக்டர்கிட்ட போனா பைத்தியம்னு அர்த்தம் இல்ல. சாரதா மனசுல ஏற்பட்ட கசப்பு எதனால, அதை எப்படி போக்குறதுன்னு டாக்டர் நிச்சயமா சொல்லுவாரு. உங்க மக வாழ்க்கை நல்லபடியா அமையத்தான் இந்த முயற்சி. தயாரா இருங்க. அவர் போய்விட்டார். சாரதாவிடம் வந்தாள் அம்மா. கேட்டியா அவர் சொல்றத? இன்னைக்கு நீ மனோதத்துவ டாக்டர் பார்க்க போற. சாரதா பேசவில்லை. உண்மை காரணம் உனக்கே தெரிஞ்சிருக்கு, ஆனா பேச முடியல. உன் மனசுல உள்ளத டாக்டரால எப்படி சாரதா சொல்ல முடியும்? இந்த பாரு, உன் மேல எனக்கு வெறுப்பு வருது சாரதா. அம்மா, தங்க தட்டுல பட்டு துணி விரிச்சு ஒரு தாம்பத்திய வாழ்க்கைய அது மேல வச்சு உன்கிட்ட தெய்வம் தந்திருக்கு. நீ அதை தூக்கி வீசிட்ட. நியாயமா இது? படிச்ச பொண்ணு இல்லையா நீ? உனக்கு புரியாதா? அம்மா, நான் வேணும்னே செய்யல. பார்க்க கூடாத வயசுல பார்த்து பயந்தவனா? நான் பாவி. நான் வாழ்ந்த கேவலமான வாழ்க்கை உன்னை இப்படியா பாதிக்கணும்? அம்மா தலையில் அறைந்து கொண்டாள். ஷோ, என்னம்மா இது? பின்ன என்னடி, நானே உன் சந்தோஷத்துக்கு யமனா வரணுமா? இல்லம்மா, இது விதி. என் கண்ணு இல்ல. யோசனை பண்ணுமா. அவசரப்பட்டு ஒதுக்காத. உன் புருஷன் நல்லவன். அவனுக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் உண்டு. எனக்கு தெரியாததாம்மா. அந்த நிமிடங்களை என்னால நெருங்க முடியலம்மா. சரி, நான் பேசல. டாக்டர் பதில் சொல்லட்டும். மாலை 5 மணிக்கு மோகன் கார் கொண்டு வந்தான். 4 பேரும் புறப்பட்டார்கள். அது பெரிய கிளினிக். பிரம்மாண்டமாக ஒரு நட்சத்திர அந்தஸ்துடன் இருந்தது. இவர்களை உட்கார வைத்துவிட்டு அப்பா மோகன் இருவரும் உள்ளே போய் டாக்டரிடம் சகலமும் சொன்னார்கள். டாக்டர் கேட்டுக்கொண்டார். கூட்டிட்டு வாங்க. அம்மாவும் மகளும் வர. நீங்க 2 பேரும் வெளியே இருங்க சார். பொதுவாக கேள்வி கேட்டார் டாக்டர். பதில்கள் வந்தன. அம்மா, நீங்க வெளியில இருங்க. அம்மா வெளியேற டாக்டர் எழுந்து அவள் அருகில் வந்தார். சொல்லு சாரதா, என்ன பிரச்சனை? உன் சின்ன வயசுல தப்பா எதுவும் நேர்ந்திருந்தா என்கிட்ட மட்டும் அதை சொல்லு. ரகசியமா காப்பாத்துறேன்னா. இல்ல டாக்டர். சிஸ்டர், டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தாச்சா? அங்கிருந்த சில நிமிடங்களில் முதலில் சாரதாவை அழைத்து போய் ஒரு நர்ஸ் பரிசோதித்திருந்தாள். வந்தாச்சு டாக்டர். கொண்டு போய் தந்தாள். சரி, நீ போ. டாக்டர் அதை படித்தார். திரும்பினார். இதுவரைக்கும் உனக்கும் மோகனுக்கும் எந்த உறவும் ஏற்படல. இல்ல டாக்டர். ஆனா நீ வேர்ஜின் இல்ல சாரதா. டாக்டர், சாரதா அலறினாள். எஸ், உன் கன்னித்தன்மைக்கு தான் டெஸ்ட் எடுத்தோம். இந்த கல்யாணத்துக்கு முன்னால முரட்டுத்தனமா ஒரு சங்கமம் உன் வாழ்க்கையில நடந்திருக்கு. உன்னை ஏறத்தாழ யாரோ கெடுத்திருக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியில தான் மோகனை நீ விளக்குற. நோ, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுதே. இல்ல இல்ல, அலறினாள். நான் டாக்டர் சொல்றேன், எனக்கு தெரியாததான். இந்த உண்மைய உன்னால வெளியே சொல்ல முடியல. தப்பு, நீங்க தப்பு. உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் தப்பு. இங்க எல்லாமே தப்பு. கூச்சலிட்டாள். சத்தம் போட்டுட்டா உண்மை இல்லைன்னு ஆயிடுமா? டாக்டர், ஸ்டாப் இட். என் கன்னித்தன்மைக்கு களங்கம் சொன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி, வேற டாக்டர்கிட்ட டெஸ்ட் பண்ணிக்கோ. இதே பதில் வரும். நான் கெட்டு போகல. தாம்பத்திய உறவு புனிதம்னு நான் நினைக்கல. அது ஆபாசம். ஆண் பெண் மத்தியில ஏற்படுற வெறிய தணிச்சுக்கிற ஒரு அருவருப்பான நடவடிக்கை. நான் அதை வெறுக்கிறேன். காரணம் உங்க அம்மாவா? டாக்டர், கணவனை இழந்து உங்க அம்மா வேறொரு ஆண் பிள்ளையோட தொடர்பு வச்சிருந்ததை உன் கண்ணால நீ பார்த்த இல்லையா?
சாரதா நிலை குலைந்தாள். டாக்டர், நடத்த கெட்ட உங்க அம்மாவை ஜீரணிக்க உன்னால முடியல இல்லையா? அது காரணமா நீ அதை வெறுக்கிற. எங்க அம்மா வேணும்னே தவறல டாக்டர். அப்படின்னா ப்ளீஸ் டாக்டர், இது வெளியில போக கூடாது, உங்ககிட்டே இருக்கட்டும். சொல்லுமா. சாரதா உட்கார்ந்து அம்மாவின் கதையை சொல்லத் தொடங்கினாள். தன் சிறு வயது பாதிப்பு முதல் சகலமும் கொட்டி தீர்த்தாள். டாக்டர் பேசவில்லை. எனக்காக உயிரையே தரக்கூடிய என் அம்மா தயாரா இருக்காங்க டாக்டர். அவங்கள நான் வெறுக்கல. இந்த விஷயம் வெளியில போக கூடாது டாக்டர். சரி, நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ தாம்பத்திய உறவுக்கு உன்னை தயார்படுத்திக்கணும். இல்லைன்னா மோகனுக்கு விஷயம் தெரிஞ்சே ஆக வேண்டிய கட்டாயம் வரும். உன் வாழ்க்கை கேள்விக்குறியாகும். யோசனை பண்ணு. சாரதா பேசவில்லை. நீ வெளியேறு, உங்க அம்மாவை அனுப்பு. சாரதா வெளியே வந்து அம்மாவை அனுப்பினாள். அம்மாவிடம் 15 நிமிடங்கள் பேசிய பிறகு மோகன் அப்பா இருவரையும் டாக்டர் அழைத்தார். என்ன டாக்டர்? ஹிப்னடைஸ் பண்ணி பார்த்தேன், எதுவுமே விரும்பத்தகாதது நடக்கல. அந்த பொண்ணுக்கு பேசியும் பார்த்தேன், அவ அதிர்ச்சிக்கு காரணமே இல்லை. இது மாறாதா டாக்டர்? படிப்படியா மாறணும். நீ ஃபாரின் போ மோகன். நீ 1 வருஷம் கழிச்சு திரும்பி வரும்போது உன் மனைவி தயாரா இருப்பா. சரி டாக்டர். மோகனை ஊருக்கு அனுப்பிட்டு நீங்க வந்து என்ன பாருங்க சார், அப்பாவிடம் சொன்னார் டாக்டர். கண்டிப்பா. அவர்களும் வெளியே வந்தார்கள். அடுத்த நாள் சாதாரணமாக ஓடியது. மறுநாள் காலை மோகன் புறப்பட்டு விட்டான். அவன் பயணத்துக்கு வேண்டியதை சாரதா தயாரித்தாள். புறப்படும் நேரம் வந்துவிட்டது. மோகன் சாரதாவிடம் வந்தான். அவள் கைகளை பிடித்துக் கொண்டான். சாரதா, கவலைப்படாத. உன் பயம் எல்லாம் இந்த 1 வருஷத்துல விலகிரும். உன் நினைவாவே நான் இருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க மோகன். எதுக்கு சாரதா? உங்களை நான் ஏமாத்திக்கிட்டே வரேன். அப்படி நான் நினைக்கலம்மா. ஏதோ ஒரு கெட்ட நேரம் நம்மளை தட்டி வைக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சாரதா. நான் புறப்படட்டா? சரி. அவளை அணைத்து மெல்ல முத்தமிட்டான். சாரதாவின் உடலில் சன்னமான மின்சாரம். ஆனால் இறுதி கட்டத்துக்கு இந்த மின்சாரம் ஏன் வருவதில்லை? அப்பா விமான நிலையத்துக்கு சென்றார். மகனை ஆற தழுவி கண்ணீருடன் வழி அனுப்பி வைத்தார். விமானம் ஆகாயத்தில் கலக்க வேதனையுடன் வெளியே வந்தார். டாக்டருக்கு போன் செய்தார். வாங்க சார். நேராக கிளினிக் வந்தார். டாக்டர் ரவுண்ட்ஸ் முடித்துவிட்டு இருப்பிடத்தில் அப்போதுதான் வந்திருந்தார். மோகன் போயாச்சா? ஆச்சு டாக்டர். நீங்களா விரும்பித்தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க? நிச்சயமா டாக்டர். சாரதா பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? தங்கமான பொண்ணு. எஸ். நாங்களும் அவளோட கன்னித்தன்மையை கூட பரிசோதிச்சோம். சுத்தமா இருக்கா. எதுக்கு டாக்டர் இந்த பரிசோதனை? 2 காரணம். ஒண்ணு, அவளுக்கு சின்னதுல செக்ஸ் ரீதியா ஏதாவது அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கான்னு தெரியணும். அப்படி உண்டாகல. 2வது, உங்க மருமக சுத்தமான பொண்ணுன்னு நீங்க நம்பணும். டாக்டர், இது என்ன பேச்சு? ஏன் மருமகளை பத்தி எப்ப நான் சந்தேகப்பட்டேன்? குப்பையில மாணிக்கம் கிடந்தா சட்டுன்னு பார்வைக்கு வராது. அதையும் குப்பைன்னு ஒதுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? புரியல. லுக் சார், நான் இப்ப சொல்ல போற நிஜம் நிச்சயமா உங்களை பாதிக்கும். ஆனா சாரதா கறந்த பாலை விட சுத்தமான பொண்ணுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் மட்டும் இல்ல, அவளோட தாம்பத்திய பயமும் உங்களை உணர்த்தும். எனக்கு எதுவுமே புரியல. புரிய வைக்கிறேன். சாரதாவோட அம்மா எப்படி தம் மகளை வளர்த்தாங்கன்னு தெரியுமா? நான் இது வரைக்கும் கேட்கல. ஏன் கேட்கல? அடுத்தவங்க வாழ்க்கைய அலச எனக்கு என்ன உரிமை? நல்ல சீவன் கொண்டு வந்து விட்டாரு. நல்ல மதிப்பீடு தந்தாரு. நான் வாடகைக்கு அனுமதிச்சேன். சரி, கல்யாணம் நிச்சயமாற ஸ்டேஜ்ல கேட்கலையா? இல்ல, பழகி பார்த்த நாட்கள்ல கண்ணியமா இருந்தாங்க. கேட்க தோணல. இன்டர்காம் வந்தது. பேசினார் டாக்டர். 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். டாக்டர் எழுந்து போனார். சொன்னபடி திரும்பி வந்தார். பாவம் அந்த பேஷண்ட். யார் டாக்டர்? ஒரு பொண்ணு விலமாதா இருந்து மனநோயாளியாகி இங்க அட்மிட் ஆயிருக்கா. அப்படியா? விபச்சாரத்துல ஈடுபட்ட பெண்களை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அதான் உங்களை தேடி வந்திருக்காளே, அதான் முடிவு. இல்லைன்னா மரணம். ஒரு வகையில இது பாவம் இல்லையா? அவங்க அழிவுக்கு காரணம் நம்ம ஆண்கள் சமுதாயம் இல்லையா? சொகம் நமக்கு, அழிவு அந்த பெண்களுக்கு. பரிதாபம். அவர் பேசவில்லை. நிச்சயமா எந்த பெண்ணும் விரும்பி அதுல ஈடுபடுறதில்ல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை அந்த படுகுழியில தள்ளுது. நீங்க என்ன சொல்றீங்க? நிஜம்தான். அவங்கள நீங்க வெறுப்பீங்களா, அனுதாபப்படுவீங்களா? நிச்சயம் வெறுக்க மாட்டேன். ஒரு விபச்சாரி பெற்ற குழந்தைக்கு எதிர்காலம் உண்டா சார்? கஷ்டம்தான். அதுவும் பெண் குழந்தையா பிறந்தா நிச்சயம் பிரச்சனை தான். ஏன் அந்த பொண்ணு நல்லபடியா வளர முடியாதா? முடியும். சமூகம் ஒப்புக்கணுமே. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இனிமே உங்ககிட்ட மறைக்க வேண்டாம். சாரதாவோட அம்மா கூட ஒரு விலைமாதுதான். என்னது? நம்ப முடியல இல்லையா? ஆனா அதுதான் நிஜம். அப்பாவின் முகம் இறுக்கி கிடந்தது. தன் மகளை நல்லபடியா வளர்க்க அந்த அம்மா பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்ல. தாயை அந்த நரகத்துல இருந்து மீட்டுட்டு வந்தவளே சாரதாதான். ஆனா யாரும் எதிர்பாராத பாதிப்பு ஒண்ணும் ஏற்பட்டு போச்சு. என்ன பாதிப்பு? சின்ன வயசுல காணக்கூடாத காட்சிகளை சாரதா கண்டுட்ட காரணமா சேர்க்கையில ஒரு அருவருப்பும் ஆபாசமும் அவளுக்கு உண்டாகிருக்கு. அதனாலதான் மோகனை கூட நெருங்க விடல. புரியுதா காரணம்? ஒரு வேசி மகளும் வேசியாத்தான் இருப்பான்னு இந்த சமூகமும், ஏன் நாளைக்கு நீங்களும் மோகனும் கூட நினைக்கலாம். அதனாலதான் சாரதா பற்றின இந்த வெர்ஜினிட்டி ரிப்போர்ட்.
சாரதாவை அந்த வெறுப்புல இருந்து மீட்டு கொண்டு வர பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் இருக்கு. உங்க பிள்ளை நல்லபடியா வாழணும் இல்லையா? நிச்சயமா. உண்மை தெரிஞ்ச பின்னால அம்மாவையோ மகளையோ நீங்க வெறுக்கிறீங்களா? எதுக்கு டாக்டர்? நானும் படிச்சவன், மனுஷ உணர்வுகளை மதிக்கிறவன். கண்மூடித்தனமா யாரையும் விமர்சனம் பண்ற ஆள் நான் இல்ல. தேங்க்யூ. உங்ககிட்ட இத்தனை பக்குவம் இருக்கும்னு நானே நினைக்கல. நான் ஒரு ஆண், வளர்ந்த மகனுக்கு தகப்பன். நான் இப்ப என்ன செய்யணும்? உங்க பிள்ளை அயல்நாடு போயாச்சு. அந்த பொண்ணு உங்க வீட்டுலதான் இருக்கிறா. நீங்க நாசூக்கா அவளோட கசப்பை நீக்க முயற்சிக்கணும். எப்படி? இதம்மா அவட்ட பேசுங்க. கவர்ச்சி புத்தகங்கள், படங்கள் மூலம் அவளை ஆழம் பார்க்கணும். சரி. அப்புறம் அவ மனசுல உள்ள வெறுப்பை படிப்படியா போக்க முயற்சிக்கணும். நானும் சில மருந்துகள் மூலம் அவளோட செட்ரோஜன் எண்ணிக்கையை அதிகமாக்குறேன். சரி டாக்டர், எப்படியோ என் மோகனுக்கு திரும்பும் போது அந்த பொண்ணு தயாரா இருக்கணும். நிச்சயமா இருப்பா. அவர் எழுந்து கொண்டார். அந்த அம்மா பற்றின நிஜம் உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க காட்டிக்க வேண்டாம். இல்ல, ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் உருவாக்க மாட்டேன். கவலைப்பட வேண்டாம். போன்ல பேசுங்க சார். அப்பா வெளியே வந்து விட்டார். வீட்டுக்குள் நுழைந்ததும் நல்ல சிவத்தின் குரல் கேட்டது. எப்ப வந்தீங்க? அரை மணி நேரம் ஆச்சு. நல்ல சிவம் கீழே வந்தார், உட்கார்ந்தார். பையன் ஊருக்கு போயாச்சா? ஆச்சு. திரும்பி வர 1 வருஷம் ஆகும். கூடிய சீக்கிரம் இங்கே வந்துட சொல்லுங்க. நாளைக்கு குழந்தை குட்டின்னு ஆகும். இந்த பொண்ணு வாழ வேண்டிய வயசுல எத்தனை நாள் தனியா இருக்கும்? 2 வருஷம் இருந்துதான் ஆகணும். சரி, நான் புறப்படுறேன். நல்ல சிவத்தை அனுப்பிவிட்டு வந்தார். மகன் புறப்பட்டு சென்ற வருத்தம், பிரச்சனைகள் எல்லாமாக ஒரு மாதிரி சோர்வாக இருக்க படுத்து விட்டார். இரவு 7 மணி வரை உறங்கினார். சாரதா வந்து எழுப்பினாள். மாமா, சாப்பாடு கொண்டு வரட்டுமா? பசிக்கலம்மா. காலையில சாப்பிட்டது உடம்பு என்னத்துக்காகும்? ஒரே பிள்ளை மோகன். அவன் வாழ்க்கையே சரியா இல்ல. வயசான காலத்துல இன்னும் என்னெல்லாம் நான் படணுமோ. மாமா, என் மேல உங்களுக்கு வருத்தமா? இல்லம்மா, நான் யாரையும் கோவப்படுறதில்ல. என்ன நானே நொந்துக்கிறதோட சரி. சாரதா வேதனையுடன் அவரை பார்த்தாள். சரிம்மா, உன் மனசு நோக வேண்டாம். கொஞ்சமா ரசம் சாதமா கரைச்சி எடுத்துட்டு வா. சாரதா உள்ளே போனாள். பாவம் இந்த பெண். மோசமான ஆரம்பத்தால் தாக்கப்பட்ட பெண். கொடுமை இது. சாரதா வந்தாள். அவர் சாப்பிட்டு விட்டு படுக்க விளக்கை அணைத்து வாசல் கதவை சரிபார்த்து விட்டு சாரதா மேலே போனாள். அவர் படுத்துட்டாரா? சாரதா, நம்ம பூர்வ கதை முழுக்க நீ டாக்டர்கிட்ட சொல்லிட்டியே. அத டாக்டர் இவங்க கிட்ட சொல்லிட்டா? சொல்ல மாட்டார்மா. அப்படியே சொன்னாதான் என்ன? அம்மா திக்கென விழித்தாள். சாரதா, என்ன பேசுற நீ? என் கடந்த காலம் புனித சரித்திரம் இல்ல. தெரிஞ்சா நீ வேசி மகள்னு வெளியில வீசிடுவாங்க நம்மள. புரியுதா? அம்மா, நடந்தது நடந்தாச்சு. அதுக்காக வெளியே துரத்துனா போயிடலாம், சாக மாட்டோம். தப்பு சாரதா. இப்ப நாம குடியிருக்கிறது கோயில். அது தெரிஞ்சு சுத்தமா தானமா வச்சிருக்கோம் கோயில. அம்மா பேசவில்லை. ஒண்ணு நிச்சயம். என்னம்மா? நான் செத்தாதான் உனக்கு வாழ்வு தொடங்கும். என்ன பேசுற நீ? கழுத்துல தாலி ஏறியும் வாழ்க்கை தொடங்கலையே உனக்கு? காரணம் நான். உன் பாதுகாப்பு இல்லாத வாழ்க்கை இன்னும் தொடருது. எனக்கு பயமா இருக்கு. ஏம்மா? தெரியல. சரி, நீ போய் படு. சாரதா களைப்பாக இருந்ததால் படுத்த 10 நிமிடங்களில் உறங்கிவிட்டாள். அம்மா விழித்திருந்தாள். படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தாள். இனி நான் இங்கே இருக்கக்கூடாது. யார் மூலமோ நிஜம் தெரிந்து என் மகள் வாழ்க்கை கேள்விக்குறியாவதற்கு முன்னாலே நான் நிஜம் பேசிவிட வேண்டும். அதில் பாதகமில்லை. சம்பந்தி நல்லவர், புரிந்து கொள்வார். சாரதா என் வாழ்வில் நடந்த ஆபாசங்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறாள். அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி பலமாக வர வேண்டும். அப்போதுதான் இந்த அதிர்ச்சி விலகும். எது இன்னொரு அதிர்ச்சி? என் மரணம். அம்மா எழுந்தாள். காகிதத்தை எடுத்து சின்ன விளக்கை அமைத்துக் கொண்டு எழுதத் தொடங்கினாள். சம்பந்தி அவர்களுக்கு இது எனது வாக்குமூலம் அல்லது பாவ மன்னிப்பு. நான் ஒரு விலை மாது. என் உடம்பை விற்றுத்தான் சாரதாவை ஆளாக்கினேன். ஆனால் என் மகளின் மேல் எந்த கெட்ட காற்றும் படவில்லை. அவள் சுத்தமானவள். இதை டாக்டரிடம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அவளுக்கு உங்க குடும்பம் அமைந்தது வரம். அவள் செய்த புண்ணியம். ஆனால் பாவி என்னை மோசமான ஒரு நிலையில் பிஞ்சு நாட்களில் பார்த்து விட்டவள் சாரதா. அது அதிர்ச்சியாக உள்ளே இறங்கி அவளது வாழ்வை வேறு விதமாக பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. பாதித்து விட்டது. மகளின் வாழ்வுக்கு தாயே கொள்ளி வைத்து விட்ட அவலம் வேறெங்கும் நடந்திருக்க முடியாது. இனியும் அவளுடன் சேர்ந்து வாழ எனக்கு தகுதி இல்லை. நான் ஊரை விட்டோ அல்லது உலகத்தை விட்டோ போகிறேன். என் மகளை கைவிட்டு விடாதீர்கள். அவள் இனி உங்கள் மகள். அவளது நல்ல வாழ்க்கைக்காக என் ஆத்மா துடித்துக் கொண்டே இருக்கும். போகிறேன். அம்சா. பின் குறிப்பு: சாரதா மோகனுடன் பரிபூரணமாக ஐக்கியப்பட வேண்டும். இந்த அபாகியவதி அம்மாவின் கடைசி ஆசை அதுதான். காலையில் சாரதாவுக்கு விழிப்பு வந்தது. விளக்குகள் எதுவும் எரியவில்லை. நேரம் 6:30. அம்மா இன்னுமா உறங்குகிறாள்? மாமாவுக்கு காஃபி தரணுமே. சாரதா சமையல் கட்டுக்குள் நுழைந்தாள். பாலை பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வைத்தாள். பற்ற வைத்தாள். பல் தேய்த்து விட்டு வந்தாள். டிகாக்ஷன் தயாராக தொடங்கியது. அம்மாவுக்கு முடியலையா? உள்ளே வந்தாள். அம்மா இல்லை. பாத்ரூமுக்குள் வந்தாள். அங்கும் இல்லை. வாசல் கதவு சாத்தப்பட்டிருந்தது. வெளியே எங்கே போனாள்?
இந்த வீட்டுக்கு வந்த பிறகு அம்மா வெளியில் இதுவரை தனியாக போனதில்லையே. கதவை திறந்தாள். படி இறங்கி கீழே வந்தாள். விளக்கு கூட எரியவில்லை. திரும்பவும் மேலே வந்தாள். அம்மா எங்க? சட்டென சாமி அறையில் பார்வை விழுந்தது. காகிதம் குங்குமச்சிமிழுக்கு அடியில் படபடத்தது. பதட்டமாக அதை எடுத்தாள் சாரதா. பிரித்து படிக்கத் தொடங்கினாள். அவள் முக நரம்புகள் ஏகமாக இடம் மாறின. படித்து முடித்ததும் சாரதா அப்படியே ஸ்தம்பித்து போனாள். அம்மா எங்கே போனாள்? இந்த ஊரை விட்டு போனாளா, இல்லை உலகத்தை விட்டே போய்விட்டாளா? ஏன் ஏன் போனாள்? நீ ஒருத்தி போய்விடுவதால் மட்டும் என் வாழ்க்கை சீராகி விடுமா அம்மா? இந்த அதிர்ச்சி விலக வேண்டுமானால் இன்னொரு அதிர்ச்சி வர வேண்டும். அது என் மரணம். சாரதாவால் நிற்க முடியவில்லை. பெற்ற ஒரே மகளை பராமரிக்க வளர்க்க வேறு வழி தெரியாம விலைமாது ஆனாய். இன்று வாழ வைக்க மரணத்தையே தேர்ந்து விட்டாயா? இது நியாயமா அம்மா? காலடி ஓசை கேட்டது. மாமா வருகிறாரா? காஃபி வர தாமதமாகி விட்டது என்று அவரே படியேறி வருகிறாரா? அவரிடம் இந்த கடிதத்தை காட்டலாமா? அம்மா ஒரு விபச்சாரி என்று அவர் வெறுத்து விடுவாரா? மாட்டார். வெறுத்தாலும் போகட்டும். அவர் உதவி இருந்தால்தான் அம்மாவை திரும்பவும் தேடி கண்டுபிடிக்க முடியும். உள்ளே நுழைந்தாள். என்னம்மா, யாருக்காவது உடம்புக்கு முடியலையா? சாரதா மௌனமாக அவரை நெருங்கி அந்த கடிதத்தை நீட்டினாள். என்னம்மா இது? கேட்டபடி பிரித்தார், படித்தார். ஏன் ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க? அவர் குரலில் பதட்டம் இருந்தது. தெரியல மாமா. அம்மா இப்போ உயிரோட இருப்பாங்களா மாட்டாங்களா? எப்ப வீட்டை விட்டு புறப்பட்டாங்கன்னு தெரியலையம்மா. எனக்கு நேத்தே இந்த நிஜங்கள் முழுக்க தெரியும்மா. டாக்டர் எனக்கு மட்டும் சொல்லிட்டாரு. அப்படியா? தெரிஞ்சுமா நீங்க எங்ககிட்ட எதுவுமே கேட்கல? எதுக்குமா கேட்கணும்? இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமத்தான் உங்க அம்மா வந்தாங்க. தான் கையால எனக்கு சமைச்சு போட்டு வீட்டை பராமரிச்சு எத்தனையோ செஞ்சாங்க. அவங்க கடந்த காலத்தை பத்தி விமர்சிக்க நான் யாரு? அப்படியே அவங்க விலைமாதா இருந்திருந்தாலும் அது என்னையோ மோகனையோ எப்படிமா பாதிக்கும்? சாரதா பரவசத்துடன் அவரை பார்த்தாள். மாமா, நீங்க கொஞ்சம் கூட இத பத்தி கவலைப்படல. மோகனுக்கு தெரியாது. தெரிஞ்சா அவனும் பொருட்படுத்த மாட்டான். நாங்க யாரையும் குற்றம் காண மாட்டோம். அப்படி நாங்க பழகல. ஐயோ, அம்மா அவசரப்பட்டுட்டாங்களே. இருமா, இந்த ஊரை விட்டு உங்க அம்மா போயிருக்க முடியாது. தேட முயற்சிக்கலாம். பீரோல எவ்வளவு பணம் இருந்தது? தெரியல மாமா. பண நிர்வாகம் அம்மா தான். சேமிப்பு கொஞ்சம் பேங்க்ல இருந்தது. அதுவும் கரைஞ்சுக்கிட்டே வருது. எனக்கு எது எவ்வளோன்னு தெரியாது. சரி, பேசிட்டு நிக்கிறதால லாபம் இல்ல. நான் ஆட்களை விட்டு அவங்கள தேட சொல்றேன். நம்ம கடை ஆட்களை 4-5 பேருக்கு அவங்கள தெரியும். பார்க்கலாம். அவர் வெளியேறினார். சாரதா அப்படியே மடங்கி உட்கார்ந்து விட்டாள். எத்தனை நல்ல மனிதர் இவர்! அம்மா ஒரு விலைமாது என்ற விவரம் கொஞ்சமும் இவரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை. இது உனக்கு தெரியாமல் போய்விட்டதே அம்மா. கடையை மூடிவிட்டு ஆட்களை அனுப்பி அவர் அப்படி அலசினார். இரவு வரை தேடிவிட்டு பையன்கள் திரும்பினார்கள். அந்த சோர்வுடன் மேலே வந்தார். அம்மாடி, அகப்படவே இல்லை. சாரதா கண்ணீருடன் நின்றாள். போலீஸ்ல புகார் தரலாம் அம்மா? காரணம் கேட்பாங்களே மாமா. ஏதாவது மழுப்பலா ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியதுதான். சாரதா எழுந்தாள். மாமா, நான் ஒண்ணு சொல்றேன். என்னம்மா? அம்மாவை தேட வேண்டாம். ஏம்மா? எப்போ வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்தாங்களோ அப்பவே அம்மா திரும்ப போறதில்லன்னு முடிவு எடுத்திருக்கணும். உயிரோட இருந்தா, வாய்ப்பு வந்தா என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கலாம். இல்லைன்னா கடவுள் விட்ட வழி. அப்படி இல்லம்மா. பிளீஸ் மாமா, விட்டுருங்க. போலீஸ்னு வரும்போது காரணத்தை சொல்லாம இருக்க முடியாது. அவங்க கிளறுனா அம்மாவோட பழைய வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். அது வர வேண்டாம். பல பேருக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் பகிரங்கமாக்கப்படல. இனியும் ஆக்கப்பட வேண்டாம். அம்மாடி, விட்டுருங்க. சாரதா உள்ளே போய்விட்டாள். அவர் படியிறங்கி கீழே வந்தார். அந்த அம்மா உயிரோட இருப்பாளா இல்லையா? இந்த பெண் வாழ வேண்டும் என்று அந்த அம்மா எடுத்த முடிவு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாகுமா? மோகனுக்கு இந்த எதுவுமே தெரியாது. தெரிவிக்க வேண்டுமா? கடிதத்தில் வேண்டுமானால் சாரதா எழுதி கொள்ளட்டும். இல்லையானால் வந்த பிறகு தெரிந்து கொள்ளட்டும். அடுத்து வந்த 4 நாட்கள் சாரதா அறையை விட்டு வெளியே வருவதே அவருக்கு சாப்பாடு கொண்டு வர மட்டும்தான். அவள் அதை நிறுத்தவில்லை. அவருக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்தாள். சாரதா, உன்னால முடியலன்னா ஹோட்டல்ல இருந்து வரவழைக்கலாம். எதுக்கு மாமா? உனக்கு மனசு சரியில்லையம்மா? அது எப்பதான் சரியா இருந்தது? விடுங்க. செய்ய வேண்டிய கடமைகளை நிறுத்த முடியுமா? மறுநாள் நல்ல சிவம் வர சாரதாவே விவரம் சொன்னாள். என்னது? அவர் அதிர்ந்தார். கடிதத்தையும் படித்தார். எதுக்கும் சமீபத்துல தற்கொலை பண்ணிக்கிட்டு பாடி மட்டும் ஏதாவது கிடைச்சிருக்கான்னு விசாரிக்கலாமா? முடியுமா? அப்பா கேட்டார். எனக்கு ஸ்டேஷன்ல ஆட்கள் உண்டு. நான் சுகா கேட்கிறேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். மறுநாள் நல்ல சிவம் வந்தார். ஒரு பெண் பிணம் நேற்று திருவான்மியூர் அருகில் கிடைத்ததாக தகவல் கொண்டு வந்தார். சாரதா அவருடன் ஓடினாள். ஆனால் அது அம்மா இல்லை. காசிக்கு போகணும்னு சொன்னாலே அம்சா. போயிட்டாளாமா? தெரியலையே. 1 வாரம் ஓடிவிட்டது. முதலில் சாரதாவுக்கு இருந்த அதிர்ச்சி கொஞ்சம் குறைந்திருந்தது. ஆனாலும் அம்மா பிரிந்து விட்டதில் கனமான பாதிப்பு இருக்கத்தான் செய்தது.
மோகன் 1 வருடத்துக்கு வரவே மாட்டான். அம்மா இனி நிரந்தரமாக வரப்போவதில்லை. இந்த எந்திர வாழ்க்கை எத்தனை காலம் தொடர்வது? எனக்கு ஒரு வடிகால் வேண்டும். எப்படி? புரியவில்லை. மோகன் போய் 10 நாட்கள் ஆகிவிட்டது. பதில் வரவே இல்லை. தொலைபேசியில் அவனால் தொடர்பு கொள்ள முடியாது. அப்பா கவலைப்படத் தொடங்கினார். மேலும் 1 வாரம். இப்படியெல்லாம் அவன் இருக்க மாட்டாம்மா. நான் 4 லெட்டர் போட்டாச்சு. வேற யாரையாவது அங்க உங்களுக்கு தெரியுமா? அப்பா யோசித்தார். தெரியும், ஒரு கார் டிரைவரை. அவருக்கு எழுதி கேளுங்க. மேலும் 1 வாரம் ஓடிவிட அந்த கார் டிரைவரிடமிருந்து பதில் வந்தது. நீங்க எழுதின விலாசத்துல போய் பார்த்தேன். அப்படி யாரும் அங்க இல்ல. உங்க பிள்ளையோட கம்பெனில போய் விசாரிச்சேன். இந்தியா போயிருக்கிறாரு, இன்னும் வந்து சேரலங்கிறாங்க. இங்க உங்க மகன் மோகன் நிச்சயமா இல்ல. அப்பாவுக்கு ஆடி போய்விட்டது. என்னம்மா இது? இங்கிருந்து மும்பை போய் 1 நாள் வேலையை முடிச்சுட்டு அங்கிருந்து போறதா இருந்தானே. அவரோட பயண டிக்கெட் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, அதெல்லாம் நான் கவனிக்கிறது இல்ல. நீ துணிகளை பேக் பண்ணும்போது பாக்கலையா? நிச்சயமா இல்ல. அன்றைய மாலை பொழுதில் விசேஷ ஏர்மெயில் ஒன்று வந்தது. இதோமா அவன் கம்பெனி சீல். அவர் பிரித்தார். படிமா. சாரதா படித்தாள். மோகனுடைய கம்பெனியிலிருந்து நோட்டீஸ் வந்திருந்தது. குறிப்பிட்ட காலம் முடிந்தும் வந்து வேலையில் சேரவில்லை. இனியும் தாமதித்தால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க நேரும். இனியும் அவகாசம் அதிகபட்சம் 1 வாரம் தருகிறோம். வராவிட்டால் பணத்தை கட்டி கான்ட்ராக்டை ரத்து செய்து கொள்ள வேண்டும். மறுத்தால் சிறைவாசம். அப்பா மிக பலமாக அதிர்ந்தார். அவன் அவன் போகவே இல்லையம்மா. ஏமாமா? தெரியலம்மா. இங்கிருந்து விமானம் ஏறி இருக்கான். நிச்சயமா மும்பை போயிருக்கான். ஆனா அயல்நாடு போல. ஏம்மா? மாமா, மும்பைல என் பிள்ளை உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்குமா? நான் யாருன்னு கேட்க முடியும். அங்க யார மாமா தெரியும்? தெரியாதுமா. இங்க உள்ள மளிகை கடையும் 4 மனிதர்களும் தாம்மா எனக்கு தெரியும். வேற யார கண்டேன்? நமக்கு உதவிக்கு யார் மாமா இந்த விஷயத்துல? நிச்சயமா இல்ல. மொத்தத்துல மோகன் மும்பையை விட்டு போகல. அவர் தளர்ந்து போய் கீழே இறங்கி போனார். சாரதாவுக்கு நெஞ்சுக்குள் சூடு பரவியது. அம்மா போன அதிர்ச்சியே இன்னும் நீங்கவில்லை. எங்கே போனார் மோகன்? என் கணவர். அவருக்கு எந்த சுகமும் நான் வழங்காவிட்டாலும் என்னை தொட்டு தாலி கட்டியவர் எங்கே அவர்? சாரதாவுக்குள் ஒரு பிரளயமே நிகழ்ந்து கொண்டிருந்தது. நான் அவருக்கு சுகம் தரவில்லை என்று வெடித்து ஏதாவது முடிவுக்கு வந்து விட்டாரா? இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. பிறகு தலை சூடானது. பதில் மட்டும் வரவே இல்லை. கம்பெனியிலிருந்து அடுத்த 10 நாட்களில் 3 கடிதங்கள் வந்துவிட்டன. அப்பா உடைந்து போய்விட்டார். சாரதா நல்ல சிவத்திடம் விவரம் சொல்ல அவர் தன் செல்வாக்கை உபயோகித்து குறிப்பிட்ட தேதியில் அதற்கு அடுத்து வந்த நாட்களில் மும்பையில் இருந்து லண்டனுக்கு செல்லும் விமான சர்வீஸ்கள், அதில் பயணம் செய்தவர்களின் பட்டியல் என மிகுந்த உழைப்புக்கு பிறகு வாங்கினார். இங்கிருந்து மோகன் புறப்பட்ட 4-5 நாட்களுக்கு நிச்சயமாக பயணிகளின் பட்டியலில் அவன் இல்லை. சாரதா, மோகன் மும்பை விட்டு போல. சார், ஆமா, அதான் நிஜம். இங்குள்ள ஒரு தொழிலதிபர் மூலம் மோகனோட போட்டோ, அங்க அடையாளங்களை நான் அனுப்பி வைக்கிறேன். நிச்சயமா நல்ல தகவல் வரும். தைரியமா இருமா. அம்மா பத்தியும் தெரியல. இப்ப மோகனும் போயிட்டாரு. நான் என்ன பாவம் பண்ண மாமா? விடுமா, அப்படிலாம் பேசாத. எல்லாம் சரியாவும். நீ தைரியமா இரு. மோகன் அப்பா பேசுவதையே நிறுத்தி விட்டார். அந்த அளவுக்கு அவர் தாக்கப்பட்டிருந்தார். மேலும் 1 வாரம் கழித்து நல்ல சிவம் பதட்டத்துடன் காலையில் வந்தார். மோகன் மும்பையில தான் இருக்கானா? அப்பா சடாரென எழுந்தார். எங்க இருக்கானா? தெரிவிக்கல. ஆனா அந்த நண்பர் உடனே புறப்பட்டு வர சொல்றாரு. சாரதா, புறப்படுமா. நல்ல சிவம் விமான டிக்கெட்டை ஏற்பாடு செய்ய சாரதா, மோகன், அப்பாவோடு நல்ல சிவமும் புறப்பட்டார். மும்பையில் இருக்கிறவன் ஏன் ஃபாரின் போல? அட, போக பிடிக்கலன்னா இங்க திரும்பி வரலாமே. ஏன் வரல? மும்பையில அவன் என்ன செய்யறாங்க நல்ல சிவம்? தெரியல. பல கேள்விகளுக்கு பதில் இப்ப நம்ம கிட்ட இல்ல. பொறுங்க, பையனை பாத்திரலாம். சாந்தா குரூஸ் விமான நிலையத்தில் இறங்கினார்கள். டாக்ஸி பிடித்து கடிதம் எழுதி நண்பரின் இல்லத்தை அடைந்தார்கள். வாங்க நல்ல சிவம், இது மோகன் அப்பா, இது அவன் மனைவி. மோகன் இப்ப எங்க இருக்கான்? அப்பாவின் கேள்வியில் பதட்டம் இருந்தது. அவர் புகைப்படம், அங்க அடையாளங்களை வச்சு ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி மூலம் முயற்சி பண்ண கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி, எங்க இருக்கான்? அந்த நண்பர் பேசவில்லை. சொல்லுங்க சார், பிளீஸ். நீங்க உங்க மனசை நீங்கள்லாம் தடப்படுத்திக்கணும். சார், என்ன சொல்றீங்க? அப்பாவின் குரலில் அழுகை இருந்தது. இப்படி நீங்க இழகுனா அதை எப்படி நான் சொல்றது? நல்ல சிவம் முன்னால் வந்தார். மோகன் உயிரோட தானே இருக்கான்? நிச்சயமா. அது போதும். இப்ப எங்க இருக்கான்? அவர் மறுபடியும் முகங்களில் ஒரு முறை பார்வையை அலைய விட்ட பின், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். என்னது, மென்டல் ஹாஸ்பிட்டலா? ஆமா, வாங்க என்னோட. அப்பாவின் முகம் வெளிரிவிட்டது. சாரதாவை பார்த்தார். சாரதா அதைவிட பலமாக தாக்கப்பட்டிருந்தாள். டாக்ஸியில் ஏறினார்கள். பாதி மரித்திருந்தார்கள் இருவரும். அந்த மனநோய் மருத்துவமனை பெரிதாக இருந்தது. மும்பையின் பிரதான மென்டல் ஹோம். டாக்ஸி நிற்க மூவரும் இறங்கி ஓடினார்கள். நேராக டாக்டரிடம் வந்தார்கள்.
நான் நேத்து வந்தனே, அந்த பேஷண்ட்டை பார்க்க வந்திருக்காங்க. மோகன்னு சொன்னீங்க? ஆமா டாக்டர், இவர் அப்பா, இந்த பொண்ணு மனைவி. என்ன டாக்டர் ஆச்சு என் பையனுக்கு? டாக்டருக்கு தமிழ் புரியவில்லை. சாரதா சரளமான ஆங்கிலத்தில் தொடங்கினாள். இந்த நபர் முக்கியமான ஒரு சாலையில ஏறத்தாழ உடம்புல ஒட்டு துணி இல்லாம கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இவரை போலீஸ் பிடிச்சிருக்கு. இவன் புத்தி சரியில்லைன்னு தீர்மானிச்சு இங்க கொண்டு வந்தாங்க. வந்து எத்தனை நாள் ஆச்சு டாக்டர்? 15 நாள். மூளை சரியில்லையா இப்பவும்? ஆமாம்மா, ரொம்பவும் வெறி பிடிச்ச நோயாளி. தனி அறையில கயிறு போட்டு கட்டி வச்சிருக்கோம். மருந்து மாத்திரைகள் தந்திருக்கேன். ஹிப்னடைஸ் பண்ண ஒத்துழைப்பு தர வேண்டாமா? ஏன் இப்படி நேர்ந்திருக்கு? தெரியல டாக்டர், நாங்க அவரை பார்க்கலாமா? வாங்க. டாக்டர் அழைக்க மூவரும் நடந்தார்கள் வேகமாக. அப்பா எப்போது விழுந்து விடுவாரோ என்று இருந்தது. சாரதாவுக்கு ஒரு மாதிரி மரத்து போயிருந்தது. அந்த தனியறை வாசலை நெருங்க ஆடைகளை கிழித்து கொண்டு முக்கால் நிர்வாணத்தில் மோகன். அப்பா கதறிவிட்டார் வாய் விட்டு. மோகன், உன்னை இப்படியாடா நான் பார்க்கணும்? சத்தம் கேட்டு அவன் திரும்பினான். கதவை திறந்து விட மாட்டீங்களா? சாரதா கேட்டாள். இல்லம்மா, பேஷண்ட் முரட்டுத்தனமா இருக்கிறதால நாங்க அதை அனுமதிக்கிறது இல்ல. மோகன், நான் சாரதா வந்திருக்கேன். அவன் கண்டு கொண்டதாகவே தெரியவில்லை. அப்பாவையும் அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு தன்னையே தெரியவில்லை. டாக்டரிடம் வந்தார்கள். ஏன் டாக்டர் இப்படியாச்சு? தெரியலம்மா, அவரை ரோட்ல பிடிச்ச போலீஸ்காரங்க இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. உறவுன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நீங்க வரீங்க. நோய்க்கான அடிப்படை காரணம் புரியல. ஆனா ஒரு விதமான செக்ஸ் தாக்கம் அவர்கிட்ட இருக்கு. அது என்னன்னு தெரியல. சாரதா அதிர்ந்தாள். அப்பாவை பார்த்தாள். டாக்டர், என் பிள்ளைக்கு குணமாகுமா? என்ன கேக்குறாரு? சாரதா மொழிபெயர்த்தாள். தெரியலம்மா, இப்ப எதையும் என்னால சொல்ல முடியல. பொறுமை வேணும். கொஞ்ச நாள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு மோகனை நார்மல் நிலைக்கு கொண்டு வரணும். அப்புறம்தான் காரணத்தை ஆராயணும். நல்ல சிவம் டாக்டரிடம் வந்தார். இது வரைக்கும் ஆன செலவுக்கு பில்லு கொடுங்க. மோகனோட இனி வரக்கூடிய செலவுகளுக்கு பணம் தந்துடுறோம். ஆகட்டும். பார்வை நேரம் முடிந்துவிட மூவரும் வெளியே வந்தார்கள். நண்பரிடம் சொல்லிக்கொண்டு ஒரு ஹோட்டலில் வந்து ரூம் போட்டார்கள். இப்படி மாமா? அவர் பேசவே இல்லை. டாக்டர் சொன்னதை கவனிச்சியா? அது உண்டு பாவி, நான் தான் காரணம். அந்த ஏக்கத்துல அவர் மூளை கலங்கி போயிடுச்சா? இல்லம்மா, வேற என்னவோ நடந்திருக்கு. மோகனே தெளிஞ்ச பின்னாலதான் நிஜம் தெரியும். எப்ப மாமா தெரியும்? தெரியலையே. இங்கே மோகனை விட்டு வைக்கிறதா இல்ல சென்னைக்கு கொண்டு போயிடலாமா? நம்ம வசதியை பார்க்கணும் இல்லையா? இந்த நிலையில எப்படிமா கொண்டு போக முடியும்? டாக்டர் நிச்சயமா அதை அனுமதிக்க மாட்டார். சாரதா திரும்பினாள். அப்பா வெறித்த பார்வையுடன் எந்த ஒரு அபிப்பிராயமும் சொல்லாமல் இருந்தார். மாமா. திரும்பினார் அவள் பக்கம். ஆனால் ஏன் என்று கேட்கவில்லை. மாமா ப்ளீஸ், நீங்களும் பேசாம இருந்தா எப்படி? எனக்கு நீங்க தானே மாமா தைரியம் சொல்ல முடியும். அதற்கும் பதில் இல்லை. அந்த இரவை தூங்காமல் கழித்தாளர்கள். மறுநாள் காலை அப்பாவுக்கு ஜுரம் அனலாக குதித்தது. சாரதா மிரண்டு போனாள். நல்ல சிவம் டாக்டரை அழைத்து வந்தார். ஆஸ்பத்திரியில சேர்த்துருங்க, ஜுரம் 104க்கு மேல தாண்டுது. அரை மணி நேரத்தில் ஆஸ்பத்திரியில் அவர் அனுமதிக்கப்பட நினைவு தவறிவிட்டது. சாரதா நிலை குலைந்து போனாள். ஒரே பிள்ளை மோகன். அவனை பைத்தியமாக பார்த்ததில் அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மனது உடைந்து நொறுங்கி விட்டது. நல்ல சிவம் வெளியே வந்தார். நீ இங்க இருமா, நான் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன். சரி சார். நல்ல சிவம் 2 மணி நேரங்கள் கழித்து திரும்பினார். என்ன சார்? டாக்டர்கிட்ட பேசினேன். நாம யாரும் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாரு. சென்னைக்கு மாத்த மாட்டாராம். பயணம் நிச்சயமா ரசாபாசம் ஆகும்னு சொல்றாரு. பின்ன இங்க யாராவது இருந்தா தினசரி வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. நமக்கு அப்படி யாரும் இல்லையே சார். சரி சரி, உன் மாமனார் தெளியட்டும், அவரை கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரலாம். அன்று மாலை மாமாவுக்கு இன்னும் சீரியஸ் ஆனது. டாக்டர்கள் பதட்டத்துடன் பார்த்தார்கள். வெளியே வந்தார்கள். 24 மணி நேரம் வச்சிருக்கோம். முக்கியப்பட்டவங்க யாராவது இருந்தா தகவல் சொல்லிடுங்க. சாரதா ஆடி போனாள். முக்கியப்பட்டவர் பிள்ளை. அவர் தன்னையே அறிந்து கொள்ள முடியாமல் கிடக்கிறார். ஓ, எத்தனை பெரிய கொடுமை இது! சாரதாவால் நிற்கக்கூட முடியவில்லை. அம்மா போன இடம் தெரியவில்லை. மாமனார் மரணப்படுக்கையில், கணவன் பைத்தியமாக ஆஸ்பத்திரியில். இதைவிட மோசமாக எந்த ஒரு பெண்ணும் தண்டிக்கப்படக்கூடாது. நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை ஏன் ஓட ஓட விரட்டுகிறது விதி? எந்த கேள்விக்கும் அவளிடம் பதில் இல்லை. வாமா, இங்க இருக்கக்கூடாது, காலையில வரலாம். சரி சார். இருவரும் ஹோட்டல் அறைக்கு திரும்பினார்கள். வெகு நேரம் சாரதா அழுது கொண்டிருந்தாள். கண்ணீர் வற்றிவிட்டது. நல்ல சிவம் கவலையுடன் அவளையே பார்த்தபடி இருந்தார். காலை சீக்கிரமே எழுந்து குளித்து இருவரும் ஆஸ்பத்திரியை அடைந்தார்கள். டாக்டர் எதிர்பட்டார். சாரிம்மா, அரை மணி நேரம் முன்னாலதான் அவர் இறந்து போயிட்டாரு. சாரதா நின்று விட்டாள். நீங்க போய் பார்க்கலாம், பாடியை எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நல்ல சிவம் நடைமுறைகளை பூர்த்தி செய்ய ஓட சாரதா உள்ளே நுழைந்தாள். திறந்த கண்களுடன் உயிரை விட்டிருந்தார் மோகனின் அப்பா. சாரதா அந்த கண்களை மூடினாள். எத்தனை நல்ல மனிதர்! இந்த சமூகமே எங்களை கேவலமாக பார்த்த போது எதுவும் கேட்காமல் இடம் தந்தவர்.
தன் மகனை எனக்கு கணவராக்கி அம்மா கைச்சமையலை சாப்பிட்டு எல்லா உண்மைகளும் தெரிந்த பிறகும் கொஞ்சமும் கூட வருத்தப்படாமல் அருவருப்பு அடையாமல் ஓ ஏன் போய்விட்டார்? அம்மாவும் போய் மோகனும் ஒரு வருட பிரிவில் விலக எனக்கிருந்த ஒரே துணை இவர் அல்லவா? தெய்வம் இவரை ஏன் என்னிடம் இருந்து பறித்து கொண்டது? கண்ணீர் வற்றி போய் அழக்கூட தெம்பு இல்லாமல் சாரதா அப்படியே நின்றாள். நல்ல சிவம் நண்பரை அழைத்து வந்தார். நடைமுறைகளை பூர்த்தி செய்து விட்டார். ஏம்மா, பாடியை சென்னைக்கு கொண்டு போகணுமா? நிறைய சிக்கல் இருக்கு. வேண்டாம், இங்கே இறுதி சடங்கு நடந்துடட்டும். நண்பர் உதவி செய்தார். மோகன் வரணும், வர்ற நிலையில இல்ல. மோகன் மட்டும் தெளிவா இருந்திருந்தா இவருக்கு ஏன் இந்த மரணம்? நண்பர் இல்லத்தில் உடம்பு கிடத்தப்பட யார் கொல்லி போட போறாங்க? நான். சாரதா ஈரச்சேலையுடன் வந்து நின்றாள். அவருக்கு நான் தான் பிள்ளை, நானே செய்றேன். எனக்கு வாழ்க்கையில அப்பான்னு ஒரு உறவு இல்ல. அதுக்காக நான் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் இல்ல. என்னை வாழ வச்ச இவர் தான் என் அப்பா. இவர்கிட்ட வந்து சேர்ந்த பின்னாலதான் முழுமையா ஆகியிருக்கேன் நான். நல்ல சிவம் அதை ஆமோதிக்க காடு வரை வந்து அவரது சிதைக்கு தீ மூட்டினாள் சாரதா. நெஞ்சுக்குள்ளும் நெருப்பு பற்றி கொண்டது. எல்லாம் முடிந்து வீடு திரும்பினார்கள். மறுநாள் அஸ்தி சேகரிப்பு முடிந்ததும், மாமா நான் சென்னைக்கு எப்ப திரும்புறோம்? இங்க மோகன் இருக்கட்டும், அவருக்கு இப்போதைக்கு குணமாகாது. நீங்களும் நானும் அப்புறமா வரலாம். சரிம்மா. புறப்பட்டார்கள். அப்பாவுக்கென்று சொந்தமாக அந்த வீடு இருந்தது. பெரிதாக ஒரு மளிகை கடை, ஃபேன்சி ஸ்டோர், பேக்கரி என்று 3 இருந்தது. வங்கியில் கொஞ்சம் டெபாசிட்டுகள் இருந்தன. அட்வொகேட் ஒருவரை நல்ல சிவம் வரவழைத்தார். அவர் பரிசீலித்தார். நல்ல காலம், எல்லாமே அவர் பிள்ளை மோகன் பேர்ல தான் இருக்கு. தாம் பேர்ல அவர் எதையுமே வச்சுக்கல. லாயர், மோகன் இப்ப மென்டல் பேஷண்டா மும்பைல இருக்காரு. இப்போதைக்கு குணமாறதா தெரியல. அவர் மனைவியா இவங்க? ஆமா. குட். ஒரு அஃபிடவிட் போட்டுட்டு பேங்க் டெபாசிட்டுகள் தவிர மற்றதுல வர வருமானத்தை நீங்க உபயோகிக்கலாம் மேடம். எதையாவது விற்கிற உரிமை எனக்கு உண்டா? எதுக்கு? இந்த பாம்பே பயணம், மாமனார் மரணம், ஆஸ்பத்திரி செலவுன்னு நல்ல சிவன் சார் நிறைய பாடுபட்டு இருக்காரு. அவருக்கு நான் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பேன்? அது மட்டும் இல்ல, மோகனை மீட்கிற வரைக்கும் செலவாகும். சாரிம்மா, விற்கவோ அடமானம் வைக்கவோ உனக்கு அதிகாரம் இல்ல. இதுல வர்ற வருமானத்தை நீ அனுபவிக்கலாம். மோகன் தெளிஞ்சு வந்தா சட்டப்பூர்வமா பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டு நீ செயல்படு. அவர் போய்விட்டார். மளிகை, பேக்கரி, ஃபேன்சி ஸ்டோர்காரர்கள் வந்து அனுதாபம் தெரிவித்தார்கள். நாளைக்கு எல்லாரும் வாங்க. சரிம்மா. அவர்கள் போய்விட நல்ல சிவம் அருகில் வந்தார். அம்மாடி, சொல்லுங்க. மோகன் எப்ப தெளிவான்னு தெரியாது. நீ இனி மும்பையில போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி வாசல்ல நின்னு யாருக்கு லாபம்? விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. வர்ற கலெக்ஷன் பணத்தை வாங்கிக்க. எனக்கு நீ கடனை அடைக்க அவசரமே இல்லை. இங்க நீ வேலை வாங்கணும். சரி மாமா, நான் நாளைக்கு மறுநாள் மறுபடியும் மும்பைக்கு போய் அதுக்கு பின்னால முடிவெடுக்கிறேன். ஆகட்டும். பணியாட்கள் அத்தனை பேரும் மறுநாள் வந்தார்கள். மளிகை கடை கலெக்ஷன் இந்த ஒரு வாரத்துல எவ்வளோ என்கிட்ட கொடுங்க. கடையை நிர்வகிப்பவர் வந்தார். கைப்பையை திறந்து கரன்சிகளை கத்தை கத்தையாக எடுத்தார். சாரதா எண்ணினாள். 12,000 ரூபாய் குறையுதே. அம்மா, மொத்த வசூலே இவ்வளவுதான். இல்லையே, 8 வருஷ கணக்கு தேதி வாரியா மாமா எழுதி வச்சிருக்காரே. கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் குறிப்பிட்ட வியாபாரம் நடக்கணுமே. இது மார்கழி மாசம் தாயி, மந்தமா இருக்கும் வியாபாரம். 5 வருஷமா அவர் எழுதி வச்ச மார்கழி கணக்குல மந்தமே வரலையே. அவர் போயிட்டாருன்னு ஏமாத்த நினைச்சா போலீஸை நான் கூப்பிட வேண்டி வரும். மிரண்டார்கள். இன்னும் 8 மணி நேரம் அவகாசம். அதுக்குள்ள பணம் வரலன்னா கம்பி எண்ண வேண்டி வரும். அவர்கள் இதை எதிர்பார்க்கவில்லை. போய்விட்டார்கள். சாரதா சோர்ந்து போய் உட்கார்ந்தாள். சே, ஒரு தலை சாயறதுக்குள்ள சுரண்டி தின்ன ஒரு கூட்டமே அலையுதே. மாலையில் வந்தார்கள். 3 கடையுமாக சேர்ந்து 7,000 வரை சாப்பிட்டு விட்டார்கள். அதற்கு 1000 காரணம் காட்டினார்கள். சரி, எனக்குள்ள பிரச்சனைக்கு போலீஸ நான் அழைக்கல. ஆனா உங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. அம்மா, நீங்கள்லாம் போலாம். ஒரு சிலர் முகம் சுருங்க, சிலர் முறைத்து விட்டு போனார்கள். சார், இப்படி வாங்க. சொல்லுமா. நீங்க செலவு செஞ்ச பணத்தை எடுத்துக்கங்க. மேற்படி கடைகளை மூடிடலாம் சார். ஏம்மா? புது ஆட்களை போடணும், நிர்வகிக்கணும். மாமா போன செய்தி தெரிஞ்சிட்டா பல பழைய கஸ்டமர்கள் விலகுவாங்க. நானே நேரடியா இருந்து கவனிக்க முடியுமா? அம்மாடி, உன் கையில இருக்கிற பணத்துல எத்தனை நாள் சமாளிப்ப? கடைகளை மூடாதம்மா. நம்பகமான ஆட்களை நான் கொண்டு வரேன். சார், மோகன் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியலம்மா. ஆனா மாச கணக்கா ஆஸ்பத்திரியில வச்சிருக்க முடியாதே. தெரியல, டாக்டரை கேட்கணும். அதுக்காக வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உன்னால சமாளிக்க முடியுமா? நான் தானே சார் செஞ்சாகணும். அவர் பேசவில்லை. ஏன் சார் பேசல? 20 வயசுல இன்னும் என்ன கஷ்டம் பாக்கி உனக்குன்னு யோசனை பண்ண. இனிமே கஷ்டம் வந்தா நான் அழமாட்டேன். அந்த அளவுக்கு அதிர்ச்சிகள் தாங்கியாச்சு. எனக்கு சிரிப்பு தான் வருது. அவர் பீதியுடன் பார்த்தார். பயப்படாதீங்க, எனக்கு பைத்தியம் பிடிக்காது. அதை விட அதிர்ச்சிகள் வந்தா கூட நான் கல்லாட்டம் இருப்பேன், கலங்க மாட்டேன். அப்படி சொல்லாதம்மா. மோகனுக்கு ஏன் இப்படி ஆச்சு? அதோடைய தாக்கம்னு டாக்டர் சொன்னாரு. ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? எப்படிமா? என்கிட்ட கிடைக்காத அந்த சுகத்தை தேடி வேற எங்கேயாவது போயிட்டாரோ?
வேலம்மாதுகிட்டயா? ஆமா. இருக்காதும்மா. மோகன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. தெரியாத வரைக்கும் சரி. இப்ப பாதி சாப்பாட்டுல அவரை எழுப்பி விட்டவளாச்சேனா பசி பொறுக்கலையோ? நல்ல சிவம் பேசவில்லை. போயிட்டு வந்து அந்த குற்ற உணர்ச்சியில மூளை கலங்கி போச்சா? அப்படித்தான் இருக்கும். பாவினா நான் வாழணும்னு அம்மா வீட்டை விட்டு போனா என்ன அடைய முடியாம மோகன் திசை மாறி பைத்தியம் ஆயிட்டாரு. மகனோட நிலைமையை கண்டு அந்த அதிர்ச்சியில அப்பா உயிரை விட்டுட்டாரு. இவங்க 3 பேரோட அழிவுக்கும் காரணம் நான் தான். இல்லம்மா, ஒப்புக்கு நீங்க சொல்லலாம், உண்மை அதுதான். என்னால இன்னும் யாரெல்லாம் அழிய போறாங்க? சாரதா ப்ளீஸ். நான் மகா பாவி, அதிர்ஷ்டம் இல்லாதவ. என் மேல அன்பு காட்டுற யாருமே நல்லா இருக்கிறது இல்ல. அடுத்த அழிவு உங்களுக்கு தான். நீங்க நல்லா இருக்கணும், போயிருங்க. என்னம்மா உளர்ற? இல்ல சார், நிஜம் அதுதான். நீங்க இனிமே இங்க வர வேண்டாம். என் பொருட்டு எந்த உதவியும் செய்ய வேண்டாம், போயிடுங்க ப்ளீஸ். குரல் உயர்த்தி கூச்சலிட்டாள். கையெடுத்து கும்பிட்டாள். நல்ல சிவம் பார்த்தார். சரிம்மா, நான் வரேன், நாளைக்கு வரேன். வேணாம். அவர் வெளியே வந்தார். ஒரு பெண் உதவியாளர் வந்திருந்தாள். கவனமா பாத்துக்கோ. சரிங்க. மன உளைச்சலுடன் நல்ல சிவம் வெளியே வந்தார். நானும் பாவிதான். இந்த பாவத்துல எனக்கும் பங்கு உண்டு. அன்னைக்கு உடம்பு தெனவெடுத்து அம்சாவை அனுபவிச்சேன். அத இந்த பொண்ணு பார்த்த காரணமா தானே இவளுக்கு இத்தனை அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி காரணமா கணவனையே இவள் நெருங்க விடல. ஒரு தாம்பத்தியம் சரியா நடக்கலன்னா அதனால பாதிக்கப்படுறது அந்த கணவன் மனைவி மட்டும் இல்ல, மத்தவங்களும் தான். அதெல்லாம் அவசியம்தான், எல்லாருக்குமே அது முக்கியமும் கூட. ஆனா அது முறையா இல்லாம வெறி பிடிச்சு முறைகேடா நிறைவேறும் போது அந்த நொடிகள் சுகம்தான். ஆனா அதனோட பின்விளைவு ஒரு குடும்பமே இன்னைக்கு செதறி போயிருக்கு. மனித சமுதாயத்துக்கு இது சாபக்கேடு. மனைவியோட இல்லாத எது மத்த பெண்கள்கிட்ட இருக்கு? ஏன் அந்த அவஸ்தை? ஆண்கள் அடக்கமாக இருந்துட்டா ஏது விபச்சாரம்? முறை தவறிய உறவுகள் எத்தனை குழப்பத்துக்கு விதை போடுது. நல்ல சிவம் சிந்தித்தபடியே சாலையில் நடந்தார். நெஞ்சுக்குள் பாரமாக இருந்தது. நேராக கோவிலுக்குள் நுழைந்தார். பிரகாரத்தில் உட்கார்ந்து விட்டார். கோவில் உள்பிரகார கதவு சாத்தப்பட்டிருந்தது. மோகன் குணமாவானா? அம்சா எங்கே போனாள்? பாவம் சாரதா, எத்தனை பாரம் தான் சுமக்க முடியும்? அவளுடைய இளம் நெஞ்சுக்கு அத்தனை சக்தி உண்டா? ஒரு ஆவேசத்துல கத்த ஆரம்பிச்சுட்டா விடக்கூடாது. நான் தான் துரோகத்தை துவக்கி வச்சவன். பரிகாரம் தேடணும். சாரதா என் மகளை போல. அந்த பொண்ணு இனி கண்ணீர் விடக்கூடாது. தெய்வமே, எனக்கு சர்வ வல்லமையும் கொடு. வெளியே வந்தார். நாளை முதல் தீவிரமா அவளுக்காக நான் உழைக்கணும். தவறு பண்ணும் ஆண்களை தட்டி கேட்கணும். சாரதா சொல்றத போல மோகன் பசியால் கிடைச்சது போதும்னு சாப்பிட போயிருப்பான். பசி அதிகமாகிட்டா எச்சில் சோறு கூட சுகம்தான். பின் விளைவுகளை பத்தி யாருக்கு இங்க கவலை? அந்த நேர பிரச்சனை தீந்தா சரி. நல்ல சிவம் கோயில் விட்டு வெளியே வர நன்றாக இருட்டி போயிருந்தது. ஆட்டோவை கைத்தட்டி அழைத்தார். உட்கார்ந்தார். தன் வீட்டு விலாசம் சொன்னார். ஆட்டோ ஓடத் தொடங்கியது. குப்பென்ற வாடை. என்ன வாசனை? குடிச்சிருக்கியா நீ? பரவாயில்ல சாமி, கண்ட்ரோல்ல தான் இருக்கேன். வேணாம், வண்டி நிறுத்து. அடவா சாமி, ஒன்னும் ஆவாது, நீ நிறுத்துப்பா. அவன் கேட்காமல் வேகத்தை அதிகப்படுத்த நல்ல சிவம் திகிலானார். நிறுத்துறா வண்டிய. அவர் கூச்சலிட திருப்பத்தில் அவன் வேகப்படுத்த எதிரே வந்த டேங்கர் ஆட்டோவின் மேல் மோதி ஆட்டோ நசுங்க நல்ல சிவம் இரவு 9:30 மணிக்கு தன் உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். நல்ல சிவம் விபத்தில் மரணமடைந்த செய்தி மறுநாள் மாலைதான் வந்தது. சாரதா அலறி அடித்துக் கொண்டு ஓடினாள். அந்த உடம்பு மார்ச்சுவரியில் இருந்தது. அடையாளம் தெரிய முகம் மட்டும் சரியாக இருந்தது. உடம்பு கூழாகி இருந்தது. சாரதாவால் அழக்கூட முடியவில்லை. உறைந்து போய் நின்று விட்டாள். பாவம் நல்ல சிவம். எங்களுக்காக எவ்வளவு பாடுபட்டாரு. அம்மாவை ஒரு சராசரி மனிதனோட இச்சையில நேசித்து விட்ட ஒரே காரணத்துக்காக எங்க குடும்பத்தை கட்டிக்கிட்டு அழுதாரு. சாதாரண மிருக வெறியில வீட்டுக்குள்ள நுழைஞ்சி தப்பு பண்ணவரு. அதை உணர்ந்து மனிதனுக்கும் மேல செயல்பட்டவர். வீடு பார்த்து வாழ்க்கை அமைய காரணமானவர். என் ராசிதான் இவரையும் பதம் பார்த்துட்டுதா. எனக்குன்னு இவர் ஒருவர் இருக்கிறார் நினைச்சனே, அதுவும் கனவுதானா? நல்ல சிவத்தின் மனைவி குழந்தைகள் வந்து விட்டார்கள். கதறி கதறி அழுதார்கள். சாரதா வெளியில் வந்து விட்டாள். நான் யாருன்னு இவங்களுக்கு தெரிய வேண்டாம். ஒரு வகையில நல்ல சிவத்தோட பொண்ணு. என் தாயை புணர்ந்த காரணமா உடம்பு ரீதியா எனக்கு தகப்பன். சொல்றதுக்கு இல்ல, ஒருவேளை இந்த நல்ல சிவமே என் அப்பாவாக கூட இருக்கலாம். அந்த பந்தம் தான் எனக்காக இத்தனை நாள் உழைக்க தூண்டி இருக்கணும். மானசீகமா என் பொருட்டு உழைத்தவர். என் தாயை இழந்தனா தகப்பனையே இழந்துட்டேன். கணவனுக்கு மூளை கலக்கம். மாமனார் மரித்து விட்டார். பாதுகாப்பு இல்லை எனக்கு. மாமனாரின் வீடு, மளிகை கடை, அது இதுவென்று கொஞ்சமா சொத்துக்கள் இருக்கிறது. முழுமையாக அனுபவிக்கவும் என்னால் முடியாது. திரும்பவும் நான் அனாதை. அம்மா இருந்தும் அன்று பாதுகாப்பில்லாத வாழ்க்கை. இன்று யாரும் இல்லை. வீடு திரும்பினால் நெஞ்சு முழுக்க ஒரு மாதிரி நெருப்பு பந்து சுழலத் தொடங்கியது. நான் இனி என்ன செய்வது? இந்த வாழ்வு எப்படி எனக்கு தொடரும்? இரவு முழுக்க உறக்கம் வரவில்லை. காலையில் அட்வொகேட் வந்தார். நல்ல சிவத்தின் மரணத்துக்காக ரொம்பவும் வருத்தப்பட்டார்.
சார், எனக்கு இந்த ஊர்ல இருக்க பிடிக்கல. இனிமே இந்த கடைகளை எல்லாம் நடத்துற மனநிலை எனக்கு இல்ல. நீ எங்கம்மா போற? மும்பை போய் தான் ஆகணும். மோகனை ரொம்ப நாள் அங்க வச்சுக்க மாட்டாங்க. சரி, ஒரு மூளை சரியில்லாதவனை கூட்டிக்கிட்டு நீ எங்க போவ? தெரியல. இது சொந்த வீடு, இங்க கூட்டிட்டு வந்துருமா? வீட்டுல வச்சு வைத்தியம் பார்க்கலாம். சொத்துக்கள் அவன் பேர்ல தான் இருக்கு, உபயோகப்படுத்திக்கலாம்ல. மூளை இயங்காத நேரத்துல அவர் சுய உணர்வு இல்லாம இருந்தா அவர் கையெழுத்து சட்டப்படி செல்லுமா சார்? சட்டத்துல 1000 சந்து முந்து. நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன். வரட்டுமா? வாசலில் கார் வந்து நின்றது. 4 பேர் வந்தார்கள். மிஸ்டர் மோகன் வீடு தானே? ஆமா. நீங்களாம் யாரு? லண்டன்ல உள்ள அவர் வேலை பார்க்குற ஏஜென்சியோட ஆட்கள். நேத்திக்கு தான் சென்னைக்கு வந்தோம். ஓ, நீங்களா? உட்காருங்க. நீங்க மிஸ்டர் மோகனுக்கு என்ன வேணும்? அவரோட மனைவி. அவருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? சமீபத்துல. அதையே மோகன் எங்களுக்கு தெரிவிக்கல. இந்த லீவு முடிஞ்சு வரும்போது சொல்றதா இருந்தாரு. நோ, இட்ஸ் ராங். எங்களுக்கு ப்ரேயர் இன்டிமேஷன் தராம கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. எனிவே அவரை நாங்க கேட்டுக்கிறோம். வேர் இஸ் மோகன்? அவர் இங்க இல்ல. அவர் இன்னும் டியூட்டியில ஜாயின் பண்ணல. நாங்க வீட்டு விலாசத்துக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். சாரதா பேசவில்லை. அவர் இப்ப எங்க? மும்பைல. அங்க என்ன செய்யறாரு? ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. எதுக்கு? மென்டல் ஹாஸ்பிட்டல்ல எதுக்கு இருப்பாங்க? அவருக்கு மூளை கலங்கி போச்சு. அவர்கள் குபீரென நிமிர்ந்தார்கள். வாட் யூ மீன்? இது நிஜம்தானா? அட்வொகேட் குறுக்கிட்டார். சார், நாங்க ஏன் போய் சொல்லணும்? இவங்க மோகனோட மனைவி உடைஞ்சு போயிருக்காங்க. எப்படி மோகனுக்கு மூளைக்கலக்கம் உண்டாச்சு? தெரியல. லண்டன் திரும்ப வந்தவர் மும்பைல முதல் நாள் இறங்கியிருக்காரு. அங்க அவருக்கு ஏதோ நேர்ந்திருக்கு. அவர்கள் 4 பேரும் பேசவில்லை. சற்று இடைவெளி விட்டு டாக்டர் என்ன சொல்றாரு? தற்சமயம் குணப்படுத்த முடியாது, தீவிர நோயாளி. ஒரு தனி அறையில கட்டப்பட்டிருக்கார் மோகன். அவர்கள் 4 பேரும் கூடி பேசிக்கொண்டார்கள் 10-15 நிமிடங்களுக்கு. வெல் மேடம், மோகன் 5 வருஷ ஒப்பந்தத்துல எங்க கம்பெனில ஊழியர். 3 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இனிமே மோகனால வர முடியாது. கம்பெனி சட்டப்படி இந்த 3 வருஷத்துல அவர் சம்பாதிச்ச பணத்தை வட்டியோட எங்களுக்கு மோகன் கட்டணும். அது எப்படி சார் முடியும்? அட்வொகேட் கேட்டார். இந்த பாருங்க, கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் மோகன் கையெழுத்து போட்டு தான் சேர்ந்திருக்காரு. சரி, அதை நாங்க மறுக்கல. மோகன் இப்பவும் வேலையில சேர மாட்டேன்னு சொல்லலையே. சேரக்கூடிய நிலையில அவர் இல்ல. இன்சானிட்டி. அதுக்கு கம்பெனி எப்படி சார் பொறுப்பாக முடியும்? அன்லெஸ் டெத். வேற எதுக்குமே எங்க சட்டம் வளைஞ்சு கொடுக்காது. அது சரியில்லை. எங்ககிட்ட பேசாதீங்க, கோர்ட்ல பேசிக்கங்க. சரி, எவ்வளவு தொகை? ஏறத்தாழ 30 லட்சம். அவர் சம்பாதிச்சதை தான் கம்பெனி கேக்குது. அட்வொகேட் மிரட்சியுடன் பார்த்தார். சாரதா பேசவில்லை. அட்வொகேட் மறுபடியும் ஆரம்பித்தார். நோ, நீங்க இதை கன்சிடர் பண்ணணும். இன்னைக்கு ஒரு கையெழுத்து போடுற நிலைமையில கூட மோகன் இல்ல. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. மோகன் பேர்ல இருக்கா இந்த வீடு? நாங்க இல்லைன்னு சொன்னா? லுக் மிஸ்டர், நாங்க ஸ்பெஷல் டிடெக்டிவ் மூலம் விசாரிப்போம். ஸ்காட்லாண்ட் யார்ட்ல பயிற்சி எடுத்தவங்க கம்பெனிக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். மோகனோட ப்ராப்பர்ட்டிகளை அட்டாச் பண்ணணும்னு லீகல் உத்தரவோட தான் வந்திருக்கோம். லண்டன் சட்டம் இந்த கோர்ட்ல செல்லுபடி ஆகாது. அப்படியா? இப்படி சொல்லக்கூடும்னு எதிர்பார்த்து தான் அதுக்கும் தயாரா வந்திருக்கோம். அட்வொகேட் மிரண்டார். அவர்கள் கையில் இருந்த ஆவணங்கள், சட்ட ரீதியான காகிதங்கள், இன்னும் சகல ஏற்பாடுகளையும் விரல் நுனியில் வைத்துக் கொண்டுதான் வந்திருந்தார்கள். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். என்னம்மா? அட்வொகேட்டை உள்ளே அழைத்தாள் சாரதா. அவர் வந்தார். நீங்க விவாதம் பண்ணாதீங்க, அவங்க கேட்கறத தந்துருங்க. அது எப்படி சாரதா முடியும்? முடிஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா சட்டப்படி இவங்க இன்னும் தீவிரமா நடவடிக்கை எடுப்பாங்க. எப்படி தடுக்க முடியும்? இதெல்லாம் மோகன் சொத்து தானே, எடுத்துக்கட்டும். மீதி ஏதாவது இருந்தா தரட்டும். சாரதா, நீ அவன் மனைவி. சாரதா சிரித்தாள். அந்த உறவு உண்டான காரணமாத்தான் இத்தனை குழப்பம். விடுங்க சார். இல்லம்மா, ஒரு மூளை இல்லாதவனை எந்த நாட்டு சட்டமும் கட்டுப்படுத்தாது. வேணாம் சார். கோர்ட்ல ஒரு வழக்கு நுழைஞ்சா என்ன நிலைமைன்னு இங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் இந்தியாவை கடந்து அயல்நாட்டு பிரச்சனை இது. 2 விதமான சட்டங்கள். அவங்களும் விட்டு தர போறதில்ல. செலவு இன்னும் அதிகமாகும். கடைசியில சொத்து பூரா இதுல அழிய போகுது. எப்படியும் எதுவும் மெஞ்ச போறதில்ல. அப்படி இல்லம்மா. வேணாம் சார். தற்சமயம் அவர் சொத்துல எனக்கு எந்த உரிமையும் இல்ல. இன்ஃபேக்ட் இது அவசரமா நடந்த கல்யாணம். பதிவு கூட செய்யப்படல. நாளைக்கு சட்ட ரீதியா உரிமை கொண்டாட கூட என்னால முடியுமோ முடியாதோ. அட்வொகேட் பேசவில்லை. மாமா சொத்துக்களை எப்ப மோகன் பேர்ல எழுதினாரு? சமீபத்துலதான். பவர் ஆஃப் அட்டர்னி தந்திருக்காரா? ஒரு அட்வொகேட்டா இருந்து நான் கையாளலாம். வேண்டியதை செய்யுங்க. முடிஞ்சா ஒரு உதவி மட்டும் வேணும். என்னம்மா? மோகன் அங்கிருந்து மாத்தணும் முதல்ல. வீட்டுல அவரை வச்சுக்க எனக்கு வருத்தம் இல்லை. ஆனா வீடே தற்சமயம் இல்லை. அவரை எப்படி நான் குணப்படுத்துவேன்? அதனால சேரிட்டி மென்டல் ஹோம் ஏதாவது மும்பைல இருக்கான்னு எனக்காக விசாரிங்க. அதுக்கு ஒரு தொகையை டொனேஷனா தந்து மோகனை அங்க விட்டுருங்க. என்னைக்காவது ஒரு நாள் முடிஞ்சா மோகன் பழைய நிலைக்கு திரும்பட்டும். நீ என்ன செய்ய போற? நாளைக்கே இந்த வீட்டை விட்டு வெளியேற போறேன். நீ எங்கம்மா போவ? தெரியல. இது என்னம்மா பதில்? இதுதான் நிஜமான பதில். நான் எங்க போவேன்?
இனிமே என் வாழ்க்கை எப்படி? இதுக்கெல்லாம் இந்த நிமிஷம் எனக்கு பதிலே தெரியல. என் நிலையில இருக்கிற எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நிச்சயமா தற்கொலை பண்ணிட்டு இருப்பா. எனக்கு அது தோணல. தைரியம் வரலையா? இல்ல இத்தனை நடந்தும் சாக பிடிக்கலையா? ரெண்டுமே எனக்கு தெரியல. சரிம்மா, நான் அவங்கள அனுப்பிட்டு வந்துடுறேன். அட்வொகேட் வெளியே வந்தார். ஏறத்தாழ 1 மணி நேரம் அவர்களுடன் விவாதித்தார். அதன் பிறகு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். என்ன சொல்றாங்க? சட்டப்படி எங்க வேணாலும் வர தயாரா இருக்காங்க. நானும் படிக்கணும், இவங்கள மடக்கணும், விடுறதா இல்ல. வேணாம் சார், எனக்காக உழைக்காதீங்க. அப்படி உழைச்ச யாருமே உருப்பிட்டதா சரித்திரமே இல்ல. சரிம்மா, நான் வரேன். அவர் போய்விட்டார். சாரதா கதவை சாத்திக் கொண்டு உள்ளே வந்தாள். ஹோவென ஒரு அந்தகாரம் சூழ்ந்து விட்டது. ஒரு மாதிரி பயம் வந்தது. பெரிய கேள்விக்குறி கண் முன் தொங்கியது. இந்த வீடும் நிரந்தரமல்ல. மோகன் சம்பாதித்து நிறைய அனுப்பி தந்து அவனது அப்பா மேற்படி கடைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கலாம். இன்றைக்கு சகலமும் கையை விட்டு போக போகிறது. இங்கு சுய சம்பாத்தியமோ திருட்டு சொத்தோ ஒரு எல்லைக்கு மேல் நிலைப்பதில்லை. நல்லதும் சேர்ந்து போய்விடுகிறது. அளவுக்கு மீறிய சம்பாத்தியமும் அர்த்தமில்லாமல் தான் போய்விடுகிறது. மோகன் உழைத்த பணமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒட்டவில்லை. ஏ ராசியா? புரியவில்லை. வந்து படுத்துக் கொண்டாள். மார்பில் மாங்கல்யம் உறுத்தியது. என்னை தொட்டு தாலி கட்டிய குற்றத்துக்காக மோகனை நான் காப்பாத்தணுமா? எப்படி முடியும்? வீதியில நிக்கிறேன்னா ஒரு பைத்தியத்தோடு நிக்க முடியுமா? ஒரு வகையில மோகனின் பாடு தேவல. மூளை கலங்கினதுனால நாளைக்கு ஒரு சேரிட்டி மனநோய் இல்லத்துல இடமாவது கிடைக்கும். எனக்கு நேரம் பார்த்தாள் சாரதா. இரவு 9 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. நாளை முதல் எங்கே போவது? ஒரு வேலை தேடிக்கொள்ள வேண்டும். அட்வொகேட் சமீபத்தில் பழகிய நல்ல மனிதர். அவர் சிபாரிசு செய்து வாங்கி தருவார். காலையில் வந்தால் கேட்க வேண்டும். கதவு தட்டப்பட்டது. இந்த இரவு 9 மணியில் யார்? அந்த அயல்நாட்டு குழுவா? மெல்ல எழுந்து வந்தாள். சலிப்பாக இருந்தது. கதவை திறந்தாள். அட்வொகேட் நின்று கொண்டிருந்தார். என்ன சார், கொஞ்சம் முக்கியமா பேசணுமா? நாளைக்கு பேசிக்கிட்டா போதாதா? நீங்க ஏன் சார் எனக்காக இப்படி பாடுபடுறீங்க? அட்வொகேட் உள்ளே வந்து இயல்பாக கதவை தாளிட்டார். வேலைக்காரங்க யாரும் இல்லையே? இல்ல சார். அருகில் வந்தார். மதுவின் வாடை குப்பென அடிக்க சாரதா நிமிர்ந்தாள். நீங்க குடிச்சிருக்கீங்களா சார்? எனக்கு அந்த பழக்கம் உண்டு. அப்படின்னா சட்ட விஷயம் பேச இது நேரம் இல்ல. பேசக்கூடிய நிலையில நீங்க இல்லவும் இல்ல. புறப்படுங்க சார். நான் இப்போ சட்டம் பேச வரல சாரதா. பின்ன கொஞ்சம் பர்சனலா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். பர்சனல்? நீ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னியே, எங்க போவ? என்ன செய்வ? எனக்கு கவலை அதிகமானா நான் குடிப்பேன் சாரதா. சாரதா அனுதாபத்துடன் அவரை பார்த்தாள். அட்வொகேட் சார், உங்க அனுதாபத்துக்கு நன்றி. ஆனா அதை விவாதிக்கிற நேரம் இது இல்ல. காலையில பேசலாம், புறப்படுங்க. இரு சாரதா, நான் பேசவே தொடங்கல. சரி பேசுங்க. இப்போதைக்கு கோர்ட் கேஸ்ன்னு நடக்க போகுது. அதனால பண ரீதியா உனக்கு பலன் இல்ல. வேண்டாம், உங்க சிபாரிசுல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, இன்னைக்கெல்லாம் 20 கூட ஆகல. நீ வேலைக்கு போறதா? வேற வழி இருக்கு, அதைத்தான் சொல்ல வந்தேன். என்னது சார்? நான் வக்கீல் தொழில்ல நிறைய சம்பாதிச்சுக்கிட்டும் இருக்கேன். 23 வயசுல கருப்பு கவனம் மாட்டினேன். இப்ப எனக்கு என்ன வயசுன்னு சொல்லு பார்க்கலாம். தெரியல. 40. தெரியவே தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆயாச்சான்னு சில பேர் கேக்குறாங்க. 10th படிக்கிற பையன் இருக்கான்னு சொன்னா நம்புவாங்களா? சரி, சொல்ல வந்ததை சொல்லுங்க. நான் குடிச்சிட்டு உளறல சாரதா, ஸ்டடியாத்தான் இருக்கேன். தெரியுது. நீ சம்பாதிக்க வேண்டாம், நான் உன்னை காலம் பூரா காப்பாத்துறேன். சாரதா ஒரு நொடி நெகிழ்ந்து போனாள். ஏன் பேசல? பேச தோணல. உங்க மனைவி குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க சார்? அட்வொகேட் சிரித்தார். ஏன் சார், புரியாத பொண்ணா இருக்கியே? சின்ன வீடு வச்சுக்கிட்டா தாலி கட்டின பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாங்களா? சாரதா இதை எதிர்பார்க்கவில்லை. என்னது சின்ன வீடா? ஆமா, பச்சையா சொன்னா. மிஸ்டர் அட்வொகேட், என்னன்னு நினைச்சு இங்க வந்தீங்க? ஏன் சாரதா கூச்சல் போடுற? மெதுவா பேசு. முதல்ல வெளியில போங்க சார். சாரதா, இத்தனை நேரம் நீங்க பேசினப்போ நெகிழ்ந்து போனேன். சமீப காலத்துல என் மாமனார் மோகன் நல்ல சிவம்னு உத்தமமான ஆண்களையே பார்த்த காரணமா உங்களையும் அந்த வரிசையில சேர்த்துட்டேன். ஏம்மா, நானும் உத்தமன் தான். வாய மூடுங்க. நீங்க வெளியில போலாம். இரு சாரதா, அவசரப்படாத. நீ சின்ன பொண்ணு, உனக்கு கண்டிப்பா பாதுகாப்பு வேணும். அது நிச்சயமா உங்ககிட்ட கிடைக்க போறதில்ல. கெட் லாஸ்ட். இரு சாரதா, இந்த பதட்டம் எந்த வகையிலையும் உதவாது, புரியுதா? உபதேசமா? இப்ப உண்மை. எனக்கு நீ இருந்தா வசதியா இருக்கலாம், அலப்பாய வேண்டாம். ஸ்டாப் இட். உன் கழுத்துல மோகன் கட்டின தாலி இருக்கு. அதனால உனக்கு சமூக அந்தஸ்தும் இருக்கு. இந்த வீட்டுல நீ இரு. இத உனக்கே நான் மீட்டு தரேன். நீ யாருடா எனக்கு மீட்டு தர? சாரதா, மரியாதை குறையுது. குடிகாரனுக்கு பொறுக்கி நாய்க்கு என்ன மரியாதை? எதுக்கு மரியாதை? வெளியில போ. போலன்னா போலீஸ்க்கு போன் பண்ணி உன்ன உள்ள தள்ளுவியா? நானே கிரிமினல் லாயர்டி. என்ன நீ உள்ள தள்ள போறியா? முடியுமா?
பிராத்தல்ல புக் பண்ணி உன்னை உள்ள தள்ளுவேன். சாரதா விக்கித்து போனாள். என்னடி எகிர்ற? உங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ அவ பெத்த பொண்ணுக்கு இத்தனை திமிராடி? உன் பூர்வ சரித்திரத்தை சட்ட ரீதியா நான் ஒப்பிச்சா நீ வெளியில வர முடியுமா? சாரதா மிரண்டாள். ஒரு பக்கா வேசி, தொழில் ரீதியானவன்னு கோர்ட்ல சொல்ல எனக்கு எத்தனை நேரமாகும்? நோ. சாரதா அலறினாள். நீ யாருன்னு தெரியாம ஏமாந்து உன்னை கட்டிக்கிட்ட மோகனுக்கு நீ ஒரு வேசின்னு தெரிஞ்சுதான் மூளை கலங்கி போச்சுன்னு கோர்ட்ல சொல்லுவேன். இல்லன்னு நீ முடிஞ்சா நிரூபி பார்க்கலாம். சாரதா அப்படியே உறைந்து போனாள். நான் கிரிமினல் லாயர் மட்டும் இல்லடி, கிரிமினலும் கூட. என்கிட்ட உன் வித்தையை காட்டுறியா? சாரதா அவனை நெருங்கினாள். கை கூப்பி தொழுதாள். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிருங்க. போறதுக்காக நான் வரல. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் ட்ரீட் நீ தான். நோ, இதுக்கு நான் ஒப்புக்க மாட்டேன். அருகில் நெருங்கினான். இந்த பாரு சாரதா, ஒருவேளை இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஆனா நான் சாதாரண ஆள் இல்ல. நீ எந்த மூலைக்கு போனாலும் உன்னை மடக்கி பிடிச்சு கொண்டு வர என்னால முடியும். பின் விளைவுகளை நீ ரொம்ப அனுபவிக்க வேண்டி வரும். புத்திசாலியா இருந்தா எனக்கு இணங்கு, இல்லைன்னா உன்னை படைச்ச ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அவன் உட்கார சாரதா நிலை குலைந்தாள். உனக்கு நான் அவகாசம் தரேன். இப்ப மணி ராத்திரி 9:45. நீ படிச்ச பொண்ணு, 1 மணி நேரம் யோசி. அந்த அவகாசம் தாராளமா போதும், சரியா? அவள் அப்படியே நின்றாள். அட்வொகேட் தன் பெட்டி திறந்து அந்த ஹவுஸ் கோட்டை வெளியே எடுத்தார். போட்டிருந்த கோட் பேண்ட் என்று அவிழ்த்தார். கொஞ்சமும் லஜ்ஜை இல்லாமல் நிற்க சாரதாவால் பொறுக்க முடியவில்லை. இதுதான் அன்று நல்ல சிவம் நின்ற காட்சி. அதை பார்த்து மனது உடைந்தது புரியாத வயதில். அதன் பிறகு அம்மாவுடன் பல பேர். திருமணமாகி உரிமையோடு நின்ற மோகனை ஜீரணிக்க முடியவில்லை. இன்று அடாவடியாக இவன். தப்பு, சகலமும் தப்பு. என்றோ நடந்த கசப்புக்கு நான் மோகனை விலக்காமல் அன்றே அனுமதித்திருந்தால் எனக்கு இந்த விபத்தெல்லாம் ஒருவேளை நேர்ந்திருக்காதோ? நான் நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். ஒரு பெண் உரிமையில்லாத ஆண்களை உறவுக்கு அனுமதிப்பதால் அவள் வாழ்வு சீரழிகிறது. உதாரணம் அம்மா. உரிமையுள்ள கணவனை விலக்குவதாலும் அவள் வாழ்க்கையில் விரிசல் கண்டு உடைந்து போகிறது. எடுத்துக்காட்டு நான். இவனிடமிருந்து இன்றைக்கு என்னை காப்பாற்ற யாரும் இல்லை. இவன் அடாவடி வக்கீல். சட்டத்தின் சந்து முந்துகளில் நுழைந்து வந்தவன். அதனால் நாளைக்கே என்னை பிரார்த்தலாக பதிவு செய்து இவனை கோர்ட்டில் நிறுத்த முடியும். நடத்தை கெட்ட என்னால் தான் மோகனுக்கு பைத்தியம் என்று பத்திரிகையில் கூட வெளிவரலாம். என் வேர் சரியில்லை. அதனால் விபச்சார குற்றச்சாட்டு நிச்சயமாக என் மேல் சுமத்தப்படும். விலைமாது நல்ல பெண்ணை பெறக்கூடாதா? நேரம் 1/2 மணி ஆச்சு. எச்சரிக்கும் குரல் வந்தது. சாரதா தவித்தாள். அவன் எழுந்து வந்தான். நீ சரின்னு சொன்னா நமக்கு முதல் ராத்திரி இன்னைக்கு. நீ மறுத்தா பாக்ஸ் ஏறி அசிங்கமான கேள்விகளுக்கு பல பேர் மத்தியில பதில் சொல்ல தயாராயிரு. போய் உட்கார்ந்து விட்டார். சாரதா உள்ளே வந்தாள். கண்மூடி அமர்ந்தாள். அம்மா, நான் என்ன செய்யட்டும்? எப்படிப்பட்ட நிலைமையில நான் இருக்கேன் பாத்தியா? என் சந்தோஷ வாழ்க்கைக்காக நீ விலகி போன. இப்போ நீ உயிரோடு இருந்து என்னை பார்த்திருந்தா உன் மரணம் நிகழ்ந்திருக்காது. நான் என்னம்மா செய்யட்டும்? கட்டின புருஷனை அனுமதிக்காதனா ஒரு அயோக்கியன் கிட்ட தெரிஞ்சே என்னை இழக்க முடியுமா? முடியாது. தொட்டு தாலி கட்டினவருக்கே நான் சொந்தமாகல, இவனுக்கு தரமாட்டேன். நேரம் பார்த்தால் அட்வொகேட் தந்த அவகாசம் குறைந்து கொண்டே வந்து இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருந்தது. எழுந்தாள். உள்ளே போனாள். அம்மா ஈடுபட்டதால் மன உளைச்சல், உடல் அசதி என்பதும் உண்டு. தூக்க மாத்திரை இருந்தால்தான் இரவு உறக்கம் வரும். தினசரி 1 சில சமயம் 2 கூட போட்டுக்கொண்டாள். மேஜை டிராவை குடைந்தாள். சீசாவில் 10-15 மாத்திரைகள் இருந்தன. அதை எடுத்து உள்ளங்கையில் கொட்டி கொண்டாள். சாரதா, சாக பொரியா சாரதா? கேள்வி புறப்பட்டது. சாரதா 1 நிமிடம் போல நின்றாள். இனிமேல் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்து விட்டாயா? ஆம். இவனுக்கு இணங்கவில்லையானால் அவமானம்தான் மிஞ்சும். ஒரு தப்பும் செய்யாத நீ, ஒரு வேசியின் மகளாக பிறந்து இன்று வரை கண்ணி கழியாத நீ சாகப் போகிறாயா? ஒரு பாவமும் தவறும் துரோகமும் செய்யாத உன் போன்ற உயிர்கள் பலியானால் உலகத்தில் தர்மம் எங்கே போவது? நீ செத்த காரணமாக மோகனின் பைத்தியம் தெளியுமா? இல்லை, இந்த அயோக்கிய அட்வொகேட் திருந்த போகிறானா? இவன் வேறு யாருக்காவது கண் வைப்பான். மரணத்தின் மூலம் நீ தப்பிக்கலாம். உன் போன்ற ஒருத்தி மாட்டிக்கொள்வாள் அல்லவா? நான் ஏன் சாகணும்? இந்த அயோக்கியனை சாகடிச்சிட்டா கொலை செய்ய போறியா சாரதா? இது கொலை அல்ல, பாதுகாப்பு. இது நாள் வரை எனக்கு கிடைக்காத பாதுகாப்பு இனிமேல் கிடைக்கப் போகிறது ஜெயில்ல. இவனுக்கு இணங்க மறுத்தால் அபாண்டமாக விபச்சார பட்டம் சுமந்து அவமானகரமாக சிறைக்கு செல்வதை விட ஒரு அயோக்கியனை அழித்தேன் என்று நானே சென்று சரணடையலாம் அல்லவா? வெளியே நிச்சயம் எனக்கு பாதுகாப்பில்லை. சிறையில் தான் அது கிடைக்கும். கொலை குற்றத்துக்காக என்னை தூக்கில் போட்டால் நான் சாகத் தயார். ஆனால் இவனை நான் ஏன் கொன்றேன் என்பதற்கு எனக்கு சாட்சி வேண்டும். சாட்சி வேண்டும். சாட்சி என்றால் நிரூபணம்.
ஆனால் அதுவும் பிரச்சனைதான். அவன் கொடுத்த கெடு முடியும் நேரம் ஃப்ரிட்ஜை திறந்து குளிர்பானங்களை எடுத்தாள். ஊற்றி மேற்படி மாத்திரைகளை அப்படியே போட்டு கலக்கினாள். வெளியே வந்தாள். அவன் எழுந்தான். அவனை நெருங்கினாள். அவன் வைத்த கண் வாங்காமல் பார்த்தான். என்ன சாரதா, என்ன முடிவெடுத்த? உங்களுக்கு இணங்க நான் தயார். உண்ணாவிரதத்தை முடிக்கும் போது ஜூஸ் கொடுப்பாங்க. என் வைராக்கியத்தை முடிச்சுக்கிட்டதுக்கு அடையாளமா நானும் உங்களுக்கு ஜூஸ் தரேன், குடிங்க. வெரி குட், நீ புத்திசாலி பொண்ணு. அதை வாங்கி அவன் மடக் மடக்கென குடித்தான். தேங்க்யூ, ஜூஸ் பிரமாதம். நீ அதை விட பிரமாதமா விருந்து தரணும் எனக்கு. நிச்சயமா. 5 நிமிஷம் அவகாசம் தர முடியுமா? நான் முகம் கழுவிட்டு தயாராகணும். செய். வேண்டுமென்றே காலம் கடத்தினால் 15 நிமிடங்கள் கழித்து வர அவன் எழுந்தான். என்னை நோக்கி வரத் தொடங்கினான். சாரதா. தாபத்துடன் அவளை நெருங்க அவன் கால்கள் தள்ளாடின. சாரதா. அவளை பிடித்துக் கொள்ள வேகமாக அவன் முயல அவள் விலகினாள். சடார் என அப்படியே குப்புற விழுந்தான். எழுந்திருக்க முடியவில்லை. முகம் ஒரு மாதிரி கோணத் தொடங்கியது. கை கால்கள் வெட்டி இழுக்க ஆரம்பித்தன. சாரதா. குரல் தீனமாகி தேய அவள் சிரிக்க ஆரம்பித்தாள். சாரதா. சாரி மை டியர் அட்வொகேட். என்ன பிராத்தல்ல உள்ள தள்ளி தலகுனிய வைக்க போறியா? உன் வாயில நுர தள்ள வச்சிட்டேன் பாத்தியா? அவனுக்கு வாயில் நுரை தள்ளி நாக்கு இழுக்க நான் தொடர்ந்து சிரிச்சேன். தேங்க்யூ மை டியர். உன் சாவு காரணமா, உன்னை நான் கொலை செஞ்ச காரணமா இத்தனை நாள் வாழ்க்கையில கிடைக்காத பாதுகாப்பு ஜெயில இனிமே எனக்கு கிடைக்க போகுது. உனக்கு நான் நன்றி சொல்லணும். கை கால்கள் துடித்து அவனுக்கு ஒரு மாதிரி ஓய தொடங்கியது. லேசாக நிலத்துக்கு தாவி கொண்டிருந்த முகம் நிரந்தரமாக சாய்ந்தது. சாரதா அப்படியே உறைந்து நின்றாள். திடீரென அழுகை பீரிட்டது. ஏன் சாரதா அழற? சீரழியாம நல்ல ஒரு தீர்ப்பத்தான நீ வழங்கியிருக்க. இதை விட எப்படி ஒரு பொண்ணால ஒரு அயோக்கியனை தண்டிக்க முடியும்? உன் அம்மாவும் கற்புக்கு சேதம் வந்தப்போ அன்னிக்கே இதை செஞ்சிருந்தா இத்தனை விபத்துகள் நேர்ந்திருக்காது. நீ அழக்கூடாது சாரதா, நிமிர்ந்து நில்லு. சாரதா தொலைபேசியை நெருங்கினாள். டயல் செய்தாள். போலீஸ் ஸ்டேஷன். நான் சொல்ற விலாசத்துக்கு உடனடியா வாங்க. நீங்க யாருமா? வாங்களேன். இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கொலை செய்யப்பட்டவரு அட்வொகேட் ராஜா. அப்படியே உட்கார்ந்து விட்டாள். பிறகு என்ன? போலீஸ் அரை மணி நேரத்தில் வந்தது, பார்த்தது. யாருமா இந்த கொலையை பண்ணது? நான் தான். என்னை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். நானே சரண்டராகத்தான் போறேன். இன்ஸ்பெக்டர் மிரண்டார். நீங்க கொலை செய்ய காரணம்? இப்ப வேண்டாமே, விவரமா கோர்ட்ல சொல்றேன். ஸ்டேட்மெண்ட் எழுதி தரேன். பத்திரிக்கைக்காரங்களை கூப்பிடுங்க, எல்லாருக்கும் விவரம் தெரியணும். நிதானமாக பேசிய அவளை சற்றே கவலையுடன் பார்த்தார் போலீஸ் இன்ஸ்பெக்டர். அட்வொகேட் உடம்பு போலீஸ் நடைமுறை சடங்குகளுக்கு பிறகு மார்ச்சுவரி வேனில் ஏற்றப்பட்டது. சாரதா ஜீப்பில் ஏறினால். வீடு பூட்டப்பட்டு போலீஸ் கையில் சாவி வந்தது. இரவு நேரமானதால் சாரதா லாக்கப்பில் பெண்களுக்கான தனி பிரிவில் வைக்கப்பட்டால். நிம்மதியாக இருந்தது. படா பாதுகாப்பான இடம். இப்பத்தான் பயமில்லாம இருக்கேன் நான். மறுநாள் மேஜிஸ்ட்ரேட் முன் ஆஜர்படுத்தப்பட்டாள் சாரதா. சொல்லுமா. விவரமாக ஒன்று விடாமல் சொன்னாள். சோ நீ தற்காப்புக்காகத்தான் இந்த கொலையை பண்ணியிருக்க? ஆமா. இத காரணம் காட்டி என்னை ஜாமீன்ல விட்டுறாதீங்க. நான் போகமாட்டேன். எனக்கு வெளியில பாதுகாப்பு இல்லை. நான் படிச்சிருந்தாலும் ஒரு விபச்சாரியோட பொண். என்னை இந்த வெறி பிடிச்ச ஆண்கள் கூட்டம் துரத்தத்தான் செய்யும். நான் அதுல இருந்து தப்பிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். மேஜிஸ்ட்ரேட் ஆச்சரியப்பட்டார். அவளுக்கு 15 நாள் ஜுடிஷியல் கஸ்டடி வழங்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய அதிக அவகாசத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அவள் செய்தது கொலை என்பதால் சாரதாவுக்கு 12 வருடங்கள் சிறைவாசம் என தீர்ப்பளிக்கப்பட்டது. சாரதாவின் முகத்தில் சந்தோஷம் பூத்தது. சாரதாவின் கொலை வழக்கு பத்திரிகையில் வெளியானது. அட்வொகேட் மரணம் பரபரப்பாக பேசப்பட்டது. நாளிதழ்கள் போட்டி போட்டுக்கொண்டு செய்தி தந்தன. சாரதா 1 மாத காலத்துக்கு பரபரப்பாக பேசப்பட்டாள். சிறையில் அவ்வப்போது கிடைக்கும் பத்திரிகைகளை, மேற்படி செய்திகளை சாரதாவால் படிக்க முடிந்தது. எதுவும் அவளை பாதிக்கவில்லை. அவள் அருகில் இருந்த கைதி அவளிடம் மெல்ல பழகி கொள்ள தொடங்கினாள். வம்பு வளர்த்தாள். உன்னை பார்க்க யாரும் வரமாட்டாங்களா என்றெல்லாம் கேட்க தொடங்கினாள். சாரதாவுக்கு மனிதர்களையே பிடிக்கவில்லை. புத்தகம் கேட்டாள். முதலில் அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். 1 வருட காலம் ஓடிவிட்டது. ஜெயிலர் உட்பட அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் சாரதாவின் மேல் மதிப்பு இருந்தது. கண்ணியமான கைதி. அவள் கேட்கும் புத்தகங்களை தரலாம் என்று சிபாரிசு செய்யப்பட்டது. என்ன புத்தகமா வேணும்? நல்ல புத்தகங்கள். அப்படின்னா ஆன்மீகம், சமூக சேவை, இந்த தேசத்துக்காக பாடுபட்டவங்களோட தியாக வரலாறு. ஜெயிலர் பிரமித்தார். இந்த சின்ன வயசுல இது மாதிரி புத்தகங்களை உன்னால படிக்க முடியுமா? சார், எனக்கு வயசுதான் குறைச்சல். ஆனா அனுபவங்கள் அப்படி இல்ல. 60 வயசுல ஒரு பொண்ணு அடைய முடியாத அதிர்ச்சிகளை, ஆரவாரங்களை, தாக்குதல்களை, சோகங்களை, இப்படி எல்லாத்தையுமே சந்திச்சவன் நான். அவர் பேசவில்லை. ஆசைகளை எதுவுமே எனக்கு இல்ல. பார்க்க போனா ஒரு பொண்ணு அனுபவிக்க வேண்டிய எதையுமே நான் அனுபவிக்கல. ஆனா என் மனசு பக்குவப்பட்டு போச்சு. மனசால உடம்பால கெட்டவன் தான் ஞானியாக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா
கெடாம மத்தவங்க கெடுறத பார்த்து கெட காரணமானவங்கள பார்த்தே எனக்கு ஞானம் வந்தாச்சு. ஜெயிலர் சிரித்தார். புது தத்துவம், வித்தியாசமான பொண்ணு நீ. இல்ல சார், சராசரி பொண்ணுதானா, அப்படியே வாழ முடியாம போயிடுச்சே. புத்தகங்கள் வந்தன. ஆன்மீகம், தத்துவம், வரலாறு என நிறைய அவளுக்கு தரப்பட்டது. இந்திய இலக்கியம், உலக இலக்கியம் என நல்ல புத்தகங்கள் எதையும் சாரதா விடவில்லை. இதையெல்லாம் முன்பே ஏன் படிக்காமல் போனோம் என்று மனது சங்கடப்பட்டது. சிறையில் ஆழ்நிலை தியானத்தை ஆரம்பித்தாள். படுக்கும், குளிக்கும், சாப்பிடும் நேரம் போக தியானத்தில் பெரும்பகுதியை செலவிடத் தொடங்கினாள். கண் மூடி இந்த உலகம் துறந்து உள்ளுக்குள்ளே ஆழ்ந்து போனாள். இருட்டுக்குள் வெளிச்சம் தேடினாள். தன்னை தொலைத்துவிட்டு ஆழமாக போய்கொண்டே இருந்தாள். சதையாலும் இரத்தத்தாலும் மூடப்பட்ட சாரதா காணாமல் போய் ஆத்மார்த்தமான சாரதா அகப்பட்டாள். எதையோ தேடப்போக எதுவோ கிடைத்தது. பாசம், பந்தம், ஆசைகள் அத்தனையும் தொப்புள் கொடி போல இத்தனை நாள் ஒட்டி கொண்டிருந்தன. இப்போது விடுபட தொடங்கிவிட்டது. சிறையில் பூத்தாள் ஒரு புதிய சாரதா. தற்காப்புக்காக செய்திருந்தாலும் சாரதா செய்தது ஒரு கொலை என்பதால் குற்றப்பத்திரிகை தாக்கலாகி அந்த வழக்கு பரபரப்பாக நடந்தது. சாரதாவுக்கு வக்கீல் தருவதாக அரசாங்கம் அறிவித்தது. சாரதா எதுவும் பதில் சொல்லவில்லை. சட்டத்துறையின் மெத்தனத்தால் ஆரம்பத்தில் சுறுசுறுப்பு போல தென்பட்டாலும் குற்றப்பத்திரிகை தாக்கலாகவே மாத கணக்கானது. அதன் பிறகு ட்ரையல். சாரதாவின் தாய் நடத்திய விபச்சாரம் எல்லாம் காரசாரமாக நீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தது. சாரதாவின் பெயரும் தாறுமாறாக அடிபட்டது. அந்த வழக்கு பத்திரிகைகளில் அந்த காலத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது. இறுதியில் 12 வருட கால தண்டனை என தீர்ப்பளிக்கப்பட்டு சாரதா புதிய ஜனனம் எடுக்க அந்த காலகட்டம் உதவியாக இருந்தது. 7-8 வருட காலத்தில் சாரதா புத்தகங்களை படித்து படித்து அமைதி, சிந்தனை, தியானம் என்று தன்னை பட்டை தீட்டிக் கொண்டு விட்டாள். சிறையை ஒரு ஆலயமாக ஆக்கிவிட்டாள் தன்னளவில். அவளிடம் பேசும் சக கைதிகள், காவலர்கள், அதிகாரிகள் எல்லோருக்கும் ஒரு மாதிரி வசீகரம் அவளிடம் ஏற்பட அவளது மாறுபட்ட சிந்தனைகளில் லயித்தார்கள். தியானத்தை விரும்பினார்கள். படிப்படியாக அவளது ரசிகர்கள் ஆகிவிட்டார்கள். ஒரு மாதிரி ஆசிரியை, போதகர் நிலைக்கு உயர்ந்து விட்டாள் சாரதா. அவளிடம் தனியான ஒரு மரியாதையுடன் பழக தொடங்கிவிட்டார்கள். தனது தண்டனை காலம் முடியும் போது சாரதாவுக்கு 30 வயதாகி இருந்தது. முன்னுச்சியில் அங்கங்கே நிறைய படித்து படித்து கண்ணுக்கு கண்ணாடி, பழைய இளமை கரையத் தொடங்கி சன்னமான அறிவுக்கலை, முகத்தில் முதிர்ச்சி கலந்த வெளிச்சம். விடுதலை ஆகும்போது தான் எங்கே போவோம் என்ற கவலையே சாரதாவுக்கு இல்லை. அவள் வெளியே வந்ததும் ஏற்கனவே அவளை பற்றி தெரிந்து வைத்திருந்த தொண்டு நிறுவனம் ஒன்று அவளை வரவேற்க காத்திருந்தது. உங்க சேவை இந்த நாட்டு மக்களுக்கு தேவைமா, நீங்க எங்க கூட வந்தா நாங்க எல்லா வசதிகளையும் செஞ்சு தரோம், உங்களால நாங்க பெருமைப்படுறோம். சாரதா சம்மதித்தாள். சகோதரி சாரதா வாழ்க என்று அரசியல் ரீதியாக கோஷம் புறப்பட்டது. கூட்டம் சேர்ந்தது. பத்திரிகைகள், ரேடியோ அவளை பேட்டி எடுத்தன. இந்த பாருங்க, விளம்பரம் வேண்டாம், ஆசைப்படாம செய்யறதுதான் சேவை. மன அமைதிக்கு வடிகால் தான் ஆன்மீகம். மனசை சுத்தப்படுத்துற முயற்சியில தெய்வம் எனக்கு அனுமதி தந்திருக்கு. அந்த ஆண்டவன் சேவைய ஆரவாரமா செய்ய எனக்கு பிடிக்கல. முதலில் சரி என்றார்கள். ஆனால் அவளை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு இயக்கம் போல உருவாக தொடங்கியது. 1 வருட காலம் சாரதா அந்த தொண்டு நிறுவனம் மூலம் தன் சேவையை பொதுமக்களுக்கு செலுத்த அயல்நாடு போகும் வாய்ப்பு வந்தது. தத்துவம் படிக்க, ஆன்மீக சிந்தனையை பட்டை தீட்ட, சேவைகளை இன்னும் உயர்த்த என்று தன்னை பட்டை தீட்டிக் கொள்ள சாரதாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. இந்த மண்ணில் பட்ட அவமானங்கள், பாதுகாப்பு இன்மை, வேதனை சகலத்தையும் நொறுக்கி போயிருந்த சாரதா இப்போது புதிதாக பிறந்திருந்தாலும் அதற்கும் ஒரு மாதிரியான விமர்சனங்கள் வரத் தொடங்க பிரமித்தாள். அவளை வேண்டுமென்றே விவாதத்துக்கு உள்ளாக்க அவளை பிடிக்காத சிலர் சர்ச்சைகளை கிளப்பி விட்டார்கள். ஆன்மீகம், சமூக தொண்டு என்ற பெயரில் மக்களை சாரதா திசை திருப்புகிறாள். அவளது பழைய வாழ்க்கையை வேறு விதமாக அரங்கேற்றுகிறாள். பழைய சாரதாவாக இருந்தால் இதை கேட்டதும் பதறி துடித்து போயிருப்பாள். ஆனால் இப்போது சிரிப்புதான் வந்தது. தொண்டு நிறுவனத்தின் தலைமை பறிபோனது. அம்மா, உங்களை பத்தி தாறுமாறா விமர்சனம் வருதே, யார இங்க உள்ள விட்டாங்க? கேவலமான தொழில் நடத்துற மனிதர்களையும் விடுறதில்ல, உன்னதமான தவஞானிகளையும் விட்டு வைக்கிறது இல்ல. பதில் அறிக்க விட வேண்டாமா? அவசியம் இல்ல. அப்படி செஞ்சு அவங்கள பெருமைப்படுத்த வேண்டாம். அது நாளாந்தர அரசியல் மாதிரி ஆயிடும், விட்டுருங்க. பின்ன கொஞ்ச நாள் இந்த மண்ணை விட்டு விலகி இருக்கலாம்னு இப்ப தோணுது. ஏன் சொல்றேன், நான் இந்த மண்ணுல ஜனிச்சவதான். ஆனா எனக்கு மிஞ்சினதெல்லாம் அவமானங்கள் தான். வெளியில இருக்கிறத விட சிறையில நான் பாதுகாப்பா இருந்தேன். வெளியில வந்தப்போ திரும்பவும் சர்ச்சை கிளம்புது. அப்கோர்ஸ் என்னை எதுவும் பாதிக்கல. ஆனா நம்ம மனிதர்களை பற்றின பெருமை நம்மளை விட்ட வெளிநாட்டுக்காரங்களுக்கு புரியுது. காந்தியும் விவேகானந்தரும் அந்நிய மண்ணுல அதிகமா ஆராதிக்கப்பட்டிருக்காங்க.
நமக்கு நம்ம கையில இருக்கும்போது எல்லாமே மலிவா தெரியுது, விட்டு போன பின்னால்தான் அதோட மதிப்பே புரியுது. அம்மா, நான் கொஞ்ச நாள் விலகி இருக்கேன் இந்தியாவை விட்டு. உடம்புதான் விலகும், மனசு விலகாது. உங்க பெருமை புரியலம்மா. பரவாயில்ல, படிச்சவங்களை கூட முறையா நம்ம அரசாங்கம் பயன்படுத்திக்கிறது இல்ல. அப்புறமா உயரம் தொட்டு உன்னதமா வாழ ஆசைப்படுற மேதைகள் வெளிநாட்டுக்கு போறாங்க, அங்க பெருசா சாதிக்கிறாங்க. உடனே நம்ம தேசத்துல கூக்குரல் கிளம்புது, இந்த தேசத்து மூளை அந்நிய மண்ணுல உபயோகமாகுதுன்னு. பறக்க விட்டுட்டு வேதனைப்படுற குணம் இன்னும் 7-8 தலைமுறைகள் தாண்டினாவாது மாறுமா மாறாதோ தெரியல. அந்த தொண்டு நிறுவனம் சாரதா தேவியை தனது சிகாகோ கிளைக்கு அனுப்பி வைத்தது. ஏறத்தாழ 20 வருடங்கள் சாரதா அங்குதான் இருந்தாள். அங்கேயே வாழ்க்கை. அவ்வப்போது ஓரிரு வாரங்கள் தாயகம் வருவாள். சாரதாவை அங்குள்ளவர்கள் அற்புதமாக உணர்ந்து கொண்டு விட்டார்கள். சாரதாவின் பெருமை கடல் கடந்து அபாரமாக பரவத் தொடங்கிவிட்டது. அவளது சிந்தனைகள் அங்கே வீறு கொண்டு எழ, அமைதி இழந்த அந்த தேசத்து ஜீவராசிகள் சாரதாவின் தத்துவங்களால் வசீகரிக்கப்பட்டு தன்னை மறக்க நம் நாட்டு சிந்தனையாளர்கள் சாரதாவை திரும்பவும் இந்த மண்ணுக்கு கொண்டு வர அவசரப்பட்டார்கள். நிரந்தரமாக தனது 54வது வயதில்தான் சாரதா தாயகம் திரும்பினாள். அவளுக்கே பல வருடங்கள் அயல் நாட்டில் இருந்தாலும் அடிமனதில் ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்தது. என் பிறந்த மண்ணுக்கு நான் போய்விட வேண்டும். என் தாயின் மடியில்தான் என் இறுதி நாட்கள் கழிய வேண்டும். வயதாகும் சமயத்தில் ஒரு பய உணர்ச்சி வரும் எல்லோருக்கும். சாரதாவுக்கும் அது இருந்தது. என்னதான் ஆன்மீகமும் தத்துவமும் மக்கள் சேவையும் மறக்கடித்தாலும் மனித உணர்வுகள் அந்த அளவுக்கா அழுங்கிவிடும். 54வது வயதில் தாயகம் வந்து விட்டாள். அரசாங்கமே அவளை வரவேற்றது. பிரதமர் முதல் கொண்டு சகல முக்கியஸ்தர்களும் சாரதாவை வரவேற்க விமான நிலையம் வந்து விட்டார்கள். சாரதாவுக்கு அரசாங்கமே வீடு தந்து விட்டது. சாரதாவை இந்த மண் புரிந்து கொண்டு விட்டது. அவளது பழைய வாழ்க்கை பற்றிய அநாகரிக விமர்சனங்களை எல்லாம் கைவிட்டது. சாரதாவின் தொண்டு உள்ளம், சேவை இரண்டும் தேசத்துக்கே பெரிய தூணாக அமைய பாரதத்தின் எல்லா மாநிலங்களையும் சாரதா வலம் வந்தாள். ஆனால் தங்குவது டெல்லியில். நாட்கள் ஓட அரசியல் மாற்றங்கள், பெருந்தலைவர்கள் படுகொலை, அணு ஆயுத வீச்சு, புயல், நோய், மூசடிகள் என தேசத்தை பலதும் தாக்கினாலும் சாரதா தேவி போன்றவர்களின் சேவை இதமாக இருந்தது. அவளையும் அரசியலில் இழுக்க ஒரு கட்சி விலை பேசியது கூட இங்கே நடந்திருக்கிறது. யாரைத்தான் இந்த மண்ணில் விட்டு வைத்தார்கள்? சங்கீதா பிரமித்தாள். சகல தொண்டு நிறுவனங்களையும் பார்வையிட்டு தன் ஆலோசனைகளை வழங்கி நிதி உதவி செய்து சாரதா ஹோட்டலுக்கு திரும்பும் போது இரவு 11. சங்கீதா கூடவே இருந்தாள். சாரதா தேவியின் சொந்த கதை முழுக்க அவள் கேட்டாள். பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தாள். ஆரம்பத்தில் சாரதா தேவி பேச பேச டேப் ரெக்கார்டர், கேமரா இரண்டும் இயங்க ஒரு பேட்டியாளரின் உத்வேகத்தோடுதான் சங்கீதா செயல்பட்டாள். ஆனால் போக போக சங்கீதாவிடம் அந்த வேகம் மட்டுப்பட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சி பரவியது. இன்று சேவை புரியும் அந்த மூதாட்டியின் கடந்த காலம் கடுமையாக எந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத அனுபவங்கள் எல்லாம் அவள் வாழ்வில் வந்தது பலத்த வேதனையை தந்தது. தான் ஒரு பத்திரிகையாளர் என்பதே சங்கீதாவுக்கு அந்த நொடியில் மறந்து போனது. ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் சோகத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலை உண்டாகிவிட்டது. என்ன அவமானம் மிச்சம்! அத்தனையும் கடந்தல்லவா இந்த பெண் நிற்கிறாள். சங்கீதா சோர்ந்து போயிருந்தாள். என்னம்மா, ரொம்ப களைப்பா இருக்கா? நீ இன்னைக்கு இந்த நேரத்துக்கு மேல வீடு திரும்ப வேண்டாம். விடிஞ்ச பின்னால போ, என் கூட தங்கிக்கோ. சரிம்மா. இதுதான் சங்கீதா என் கதை. எனக்கு வாய் விட்டு அழணும்னு தோணுதுமா. எதுக்கு தெரியல. ஒரு பெண்ணுக்கு இத்தனை சோதனைகள் வருமாமா? வந்திருக்கே. ஆனா ஒண்ணு சங்கீதா, அன்னைக்கே நான் எதுக்கும் ஆசைப்படல. பணம், புகழ், படாடோபம் எதுக்கும் நான் மயங்கல. அதனாலதான் இந்த அளவுக்கு மீண்டு வர என்னால முடிஞ்சிருக்கு. உடலை வித்து பிழைச்சு என்னையும் ஆளாக்குன ஒரு விலமாது எங்க அம்மா. ஆனா இப்போ இந்த 70 வயதாகியும் நான் கன்னி கழியாதவ. ஒரு வேசியின் மகள் காலம் முழுக்க கரைபடாத கன்னியா வாழ்ந்தது ஆச்சரியமா இல்ல? நானும் அதைத்தம்மா சொல்ல நினைச்சேன். அதுக்கு காரணம் செக்ஸ் மேல நான் கொண்ட அவர்ஷன் மட்டும் இல்ல, எனக்கு அடிப்படையா எது மேலேயும் மோகம் இல்ல. புரியலம்மா. இப்போ உன்னையே எடுத்துக்கோ. எதுக்கு என்ன பேட்டி எடுக்க வந்த? பத்திரிகையில போட. அதனால உனக்கு என்ன லாபம்? பத்திரிக்கை நல்ல சர்க்குலேஷன் போகும், என் பேரும் புகழும் நிறைய உயரும். இங்க சுயநலம் வருதா? அது யாருக்குத்தான் இல்ல? இருக்கு சங்கீதா. சுயநலம் கடுகளவு தொடங்கித்தான் மலையளவு பெருசாகுது. பொது வாழ்க்கையில ஈடுபட்டவங்களை பிடிச்ச எய்ட்ஸ் தான் சுயநலம். புகழ், பணம் இதெல்லாம் கூட ஓரளவுக்குத்தான் வரலாம். அதுவும் எல்லை மீறினா திசை மாறும். புத்தி ஆணவத்துல தத்தளிக்கும். சீர்தூக்கி பாக்குற குணம் மங்கும், பாதை மாறும். அம்மா, ஆமாம்மா. புகழுக்கும் பணவெறிக்கும் மனித குலமே ஆசைப்படக்கூடாது. குறிப்பா பெண்கள் அந்த வரையில விழவே கூடாது. பாகவதர்னு ஒரு பிரபல நடிகர் உண்டு ஒரு காலத்துல. கேள்விப்பட்டிருக்கேன், தியாகராஜ பாகவதர். அவரை போல உச்சிக்கு போனவரும் இல்ல, சீரழிஞ்சவரும் இல்ல.
பன்னீர்ல குளிச்சவரு, தங்கத்தட்டுல சாப்பிட்டவரு, அவரே பார்வையை இழந்து ஒரு பிச்சைக்காரனை போல யாராலும் சீந்தப்படாம நின்ன நிலையும் உண்டு. ஏம்மா வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ண தெரியல. புகழோட உச்சிக்கு வரும்போது ஏற்படுற நிலை தடுமாற்றம், தன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு நடக்கிற நடத்தை, எடுக்கிற முடிவுகள், அறிவு மழுங்கி போய் நடத்துற ஆரவார கூத்து. சங்கீதா பேசவில்லை. பொண்ணா பிறந்தவ உயரணும், உச்சிக்கு வரணும், நான் மறுக்கல. ஆணுக்கு பெண் இங்க சரிநிகர்னு பாரதி கூட சொல்லாம போல. ஆனா பெண்களுக்கு உச்சிக்கு வரும்போது பேலன்ஸ் பண்ண நிச்சயமா தெரியறது இல்ல. அது ஏம்மா? ஆவேசம். தன்னை மிஞ்ச யாருமே இல்லைன்ற ஆணவம். சேர்க்கை மோசமாகுது. புகழோட உச்சியில இருந்த ஒரு முன்னாள் நடிகை போதை மருந்துக்கு அடிமையாகி கோமால விழுந்து உயிரை விட்ட கதை தமிழ்நாட்டுக்கே தெரியும் இல்லையா? தெரியுமா? புகழ் ஏணில ஆணவத்தோட நடந்தவங்க அவலமான பல கதைகள் இந்த மண்ணில் இருக்கு. சினிமா, அரசியல், பத்திரிக்கை, பொது வாழ்க்கை, இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் குறிப்பிட்ட ஒரு உயரத்தை தாண்டிட்டா தன்னை காப்பாத்திக்க முடியறது இல்ல. காரணம், தன்னை மிஞ்ச இந்த துறையில யாருமே இல்லைன்னு ஒரு மண்டகனம் வந்துருது. எனக்கு பின்னால யாருமே இல்லை, என்னை அசைக்க முடியாதுன்னு ஒரு ஆரவாரம் கிளம்புது. அது எங்க கொண்டு போய் தள்ளுது பத்தியா? இந்த ஆரவாரத்துக்கு என்ன காரணம் புரியுதா? தெரியலம்மா. பாதுகாப்பு இல்ல அந்த பெண்களுக்கு. எப்படிம்மா? புரியல எனக்கு. சினிமா, அரசியல், பொது வாழ்க்கைன்னு வரும்போது குடும்பம், உறவுகள்னு ஒரு சின்ன வட்டத்தை விட்டு பெண்கள் வந்தாக வேண்டிய கட்டாயம் உண்டாகுது. சின்ன வட்டத்துல அவளை மூடி மூடி பாதுகாக்க உறவுகள் இருக்கு. உடவிட்டு அவ வெளியே வரும்போது தனிச்சு விடப்படுறா. ஆனா அது அவளுக்கே தெரியறது இல்ல. புகழ், பணம் ரெண்டும் அவளை செலுத்திக்கிட்டே போகுது. ஒரு மாதிரி எல்லை வரைக்கும் வந்த பின்னால அவ திரும்பி பார்க்கும்போது தான் மட்டும் தனியா வந்தது புரியுது. தனக்கு பாதுகாப்பு இல்லை. திரும்பி போக முடியாத அளவுக்கு அவளை சூழ்ந்துகிட்ட சுயநலங்கள். சங்கீதா வாய் பிளந்தாள். ஏன்னா இவளோட வேகத்துக்கு ஒரு சகோதரனோ கணவனோ அப்படி ஒரு உறவு இருந்தா மகனோ வர முடியாது. ஏன்னா இவளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நல்ல உறவுகளை, நட்புகளை நெருங்க விட மாட்டாங்க. பொண்ணா பிறந்தும் புகழோட உச்சிக்கு போன பெண்கள் இன்னைக்கு குடிக்கிறாங்க, ஸ்டிராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, தவறான உறவுகளை வச்சுக்கிறாங்க. ஏன், தப்பாகி போன தன் வாழ்க்கையிலிருந்து தப்பிக்க அவங்க தேடுற வடிகால் இது. அதுவே ஒரு நாள் அவங்க முடிவுக்கும் காரணம் ஆகுது. சங்கீதா பேசவில்லை. ஆரம்பமே தெளிவா இருந்தா போக போக எப்படி குழப்பம் வரும்? ஆசைகளுக்கு அளவுகோல் இருந்துட்டா அமைதி எப்படி சங்கீதா தொலைஞ்சு போகும்? நிஜம்தாம்மா. இது அன்னை பூமி, தாய்நாடுன்னு சொல்றோம். இந்த தேசத்தை பாரத மாதாவோட வடிவமா கும்பிடுறோம். வணக்கத்துக்கு உரியவள் பெண் தான். ஏன்னா பெற்றுத்தருபவள் பெண். பூமி தேவி பெண். தியாகத்தின் வடிவம் பெண். அந்த பெண்மை இப்ப ரொம்ப சீரழிய தொடங்கியிருக்கு. விமான நிலையத்துல இறங்கி ஹோட்டலுக்கு வர்ற வழியில சாலையில நான் பாக்குறேன், மோட்டார் பைக்ல ரெண்டு ஆண்களுக்கு நடுவுல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு போறா. அந்த வாகனம் சின்னது. அதுல உள்ள இடத்துல ஒரு பொண்ணு இப்படி போனா என்ன ஆகும் விளைவு? சொல்லு சங்கீதா. வாழ வகை தெரியாம அரை வைத்து கஞ்சிக்காக விபச்சாரத்துல இறங்கின பொண்ணை மன்னிக்கலாம். வசதியான வாழ்க்கைக்காக உடம்ப விக்கிற பொண்ணு இந்த பூமிக்கே அவமானம். பணமே பார்க்காத ஏழை பெண் கரன்சிகளை பார்த்ததும் நிலத்தடுமாறினா அதை ஓரளவுக்கு ஒப்புக்கலாம். பணத்திலேயே குளிச்ச ஒருத்தி இந்த தேசத்தையே சொரண்டுனா அவளை மன்னிக்க முடியுமா? சங்கீதா பேசவில்லை. மது, போதை மருந்து, உடல் இச்சை இதெல்லாம் ஆண்களுக்கும் பெருமை சேர்க்கறதுலதான். ஆனா ஒரு பெண் இதை நடத்தும் போது அதிர்ச்சிகரமா இருக்கு. பல பெண்களுக்கு அந்த பழக்கம் இன்னைக்கு பரவலா இருக்கு. இந்த பூமி தாங்குமா? என்ன போல வாழ்க்கையை வெறுத்து கசப்போட உச்சிக்கு சிறை வரைக்கும் போயிட்டு இப்ப மீண்டது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. என்ன போல மத போதனையும் ஆன்மீகமும் சமூக தொண்டும் எல்லா பெண்களுக்கும் அமையணும் நான் எதிர்பார்க்கல. ஆனா பொண்ணு எப்படி இருக்கணும் சொல்லுங்கம்மா? நிறைய படி, உலக ஞானத்தை வளர்த்துக்கோ, உத்தியோகம் பாரு. நீ சம்பாதிக்கிற பணம் உன் பிறந்த வீட்டுக்கா அல்லது கணவன் குழந்தைகளுக்கோ உதவட்டும். உன் சேவை தேவைதான். ஆனா நீ போட்டுக்கிட்ட சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வராத. பொண்ணுக்கும் பிரபலமான ஒரு வாழ்க்கையில ஆசை வந்தா அது தப்பாம்மா? தப்புன்னு நான் சொல்லல சங்கீதா. பெண்கள்ல பலர் இன்னைக்கு பல துறைகள்ல புகழோட உச்சியில இருக்காங்க. பெருமைப்படுறேன். ஏன்னா நானும் அந்த இனம்தான். வரட்டும், தப்பு இல்லை. ஆனா உச்சிக்கு வரும்போது புத்தி தடுமாறக்கூடாது. அது பல பேருக்கு நடக்குது. விளைவு பெண்மை பேசப்படுது, அவமானத்துக்கு உள்ளாகுது, அசிங்கப்படுது. அப்படி நேராம எப்படிமா தடுக்கிறது? முடியும். எதுக்குமே எல்லைகள் உண்டு. எல்லைகள் இதுதான் ஒரு பெண்ணு வகுத்துக்க முயற்சி பண்ணணும். அதுல பல பிரச்சனைகள் அவளுக்கு வரக்கூடும். தாண்டணும். கண்டிப்பா முடியும். புகழோட உச்சிக்கு வந்துட்ட எந்த ஒரு பொண்ணுக்கும் பின்னால கரப்படிஞ்ச ஒரு கடந்த காலம் ஏதோ ஒரு ரூபத்துல இருக்கத்தான் செய்யுது. அது கூடாது. சங்கீதா தலையாட்டி கொண்டாள். நேரம் பார்த்தால் பின்னிரவு 3 மணி. சரிம்மா, கொஞ்சமாவது படு. குட் நைட் சொல்ற நேரம் கடந்து குட் மார்னிங் சொல்றதுக்குள்ள கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். சங்கீதா படுத்த பின்னாலும் உறங்கவில்லை. ஒரு முழு நாள் தான் சாரதா தேவியுடன் வாழ்ந்த அந்த ஒரு நாள்.
ஒரு ஜென்மம் மூச்சு விடக்கூட நேரம் இல்லைன்னு சொல்ற பெண்கள் பலர் தன் சுவாசத்தையே என்ற அளவுக்கு மலிவா போன காலம் இப்பவும் தொடருது. பாதுகாப்பு பிரச்சனை எந்த ஒரு பொண்ணுக்கும் தானா வரதில்ல, அவளா ஏற்படுத்திக்கிறது. உயர உயர பறந்தாலும் குருவி குருவிதான், அது ஒரு நாளும் பருந்தாக முடியாது. விடிந்து விட்டது. சாரதா தான் சற்றே கண்ணையர்ந்த சங்கீதாவை எழுப்பினாள். நான் புறப்படுறேம்மா. எப்போ என் பேட்டி வரும்? தொடரா எழுத போறியா? சங்கீதா சற்று நேரம் யோசித்தாள். இன்னும் முடிவு பண்ணலையா? சங்கீதா சிரித்தாள். கேமரா எடுத்து பிலிம் ரோலை வெளியே உருவினாள். சங்கீதா, என்ன இது? உங்களை பத்தி இந்த உலகத்துக்கே தெரியும். யாருக்கும் தெரியாத எந்த ஒரு செய்தியையும் புதுசா நான் தந்துட நிச்சயமா முடியாது. நீ என்ன சொல்ற? உங்களோட ஒரு நாள் நான் இருந்ததை பத்திரிகையில தொடரா வெளியிட்டா உங்களுக்கு கூடுதலா புகழ் பரவ போகுதா? நிச்சயமா இல்ல. அந்த ஆசைகளை போதைய கடந்தவங்க நீங்க. இது ஏன் புகழுக்கு. நாளைக்கு ராஜா உதவியால நான் தொடங்க போற புதிய பத்திரிகை இந்த அனுபவ தொடரால பரபரப்பா விற்பனையாகும். அந்த பத்திரிகை புகழ் பெறலாம். அது வியாபார ரீதியா நிலைச்சு நிக்க ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட துணைய நான் நாடணும். அதுக்காக பெரிய புள்ளிங்களுக்கு வளைஞ்சு கொடுக்கணும். இதெல்லாம் திரைக்கு பின்னால நடக்கும். முன்னால அடிக்கடி பேட்டி பரபரப்புன்னு வாழ்க்கை போலியா தொடரும். நானும் பரபரப்பான பெண்கள் பட்டியல்ல சேருவேன். நீங்க சொல்ற மாதிரி சின்ன வட்டத்தை விட்டு வெளியே வந்துருவேன். ரொம்ப தூரம் வந்த அப்புறம் திரும்பி பார்க்கும்போது என் தனிமை எனக்கு புலப்படும். ஆனா என் ஆத்மார்த்த உறவுகள் நட்புகள் பின்தங்கி ஆரவார கூட்டம் என்ன சூழ்ந்திருக்கும். இதெல்லாம் அவசியம் தானா? அப்புறம் மேடையில மாலை பொன்னாடை கலர் போஸ்டர்கள் புகழாரம்னு வலம் வருவேன். பின்னால அமைதி இல்லாத ஒரு ஆபாச வாழ்க்கை தொடரும். அதுல இருந்து மீள முடியாது. போதையில கரைய சொல்லும். சகலமும் ஒரு நாள் தோலறிஞ்சு சந்தி சிரிக்கும். வேணாம்மா, நான் உணர்ந்துட்டேன். பேட்டி எடுத்த ஆடியோ கேசட்டுகளை பிலிம் ரோலை ஜன்னலுக்கு வெளியே வீசினாள். நான் வரேம்மா. சாரதா தேவி அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். நானும் சமூக சேவையில தான் இருக்கேன் சங்கீதா. ஆனா பெண்கள் சமுதாயத்துக்கு உன் மூலம் சேவை செஞ்சதா இன்னைக்கு தான் உணர்றேன். உன்னை போல ஒரு விழிப்புணர்ச்சி மற்ற பெண்களுக்கும் வரணும். அது பத்திரிகையால சேட்டலைட் மீடியத்தால வராதுமா. அனுபவத்துல பொண்ணு அடிபடணும், அப்பத்தான் வரும். அவமானப்பட்ட பெண்களோட சரித்திரத்தை புரட்டணும். வேகமா உச்சிக்கு போனா அதே வேகத்துல இறங்க வேண்டி வரும்னு புரிஞ்சுக்கணும். இனி புரிஞ்சுப்பாங்க. நான் வரேம்மா. வாசலுக்கு வந்தாள். இளம் காலை காற்று சுகமாக இருந்தது. அப்போதுதான் பிறந்ததை போல் இருந்தது. நான் வந்துட்டே இருக்கேன் ராஜா. புகழுக்கு ஆசைப்படுற சங்கீதா செத்தாச்சு. உங்க மனைவியா சராசரி குடும்ப தலைவியா வாழ நான் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கேன். சங்கீதா உற்சாகமாக நடக்க தொடங்க சூரியன் மெல்ல தலை காட்ட தொடங்கியது.